यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् आचार्यं तिरुवडिगळे शरणं हरे रामेति कृष्णेति नाम संकीर्तनं सदा लोकक्षेमाय कुर्वन्तं प्रेमिकं सद्गुरुं भजे यत्प्रसादेन वचसां प्रसादादिगुणोदयः साभिर्भवतु वाग्देवी मयि वाचा प्रसन्नया नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत् व्यासाय विष्णुरूपाय व्यासरूपाय विष्णवे नमो वै ब्रह्मनिधये वासिष्ठाय नमो नमः कृष्णाय वासुदेवाय देवकी नंदनाय च नंदगोपकुमाराय गोविंदाय नमो नमः. மகாபாரதத்துல ஒரு ஆச்சரியமான கட்டம் உத்தியோக பர்வா அனுபவிச்சுன்னு வரோம். உத்தியோகம் என்றாலே முயற்சி. பாண்டவர்களுடைய 12 வருஷ வனவாசம், 1 வருஷ அக்ஞாதவாசம் இதெல்லாம் பூர்த்தியாகி அதன் தொடர்ச்சியாக விராட்ட தேசத்துல உத்தரகுமாரிக்கும் அபிமன்யுவுக்கும் விவாகம் ஆச்சு. அதன் தொடர்ச்சியாக எல்லாரும் இனி அடுத்தது என்ன, நீ என்ன பண்றது, பாண்டவர்களுடைய கதி என்ன, இத பேசணும் அப்படிங்கிறதுக்காக தான் முக்கியமாவே ஒரு சபை கூடித்து. அந்த சபையில அவரவர்களுடைய கருத்தை சொல்லி அதனுடைய முடிவாக இப்ப என்ன முடிவாயிருக்கு, பாஞ்சால ராஜனுடைய புரோகிதர் உல்லூக்கர் அப்படின்னு அவருக்கு பெயர், உல்லூக்க பட்டர் அப்படின்னு சொல்லுவா, அவர் தூதுக்காக போக போறார் அஸ்தினாபுரத்துக்கு. அஸ்தினாபுரத்துக்கு போய் என்ன விஷயம், இனி அவர்களுடைய மனோபாவம் தான் என்ன அப்படின்னு தெரிஞ்சுட்டு வரணும் அப்படின்னு தீர்மானம் ஆச்சு சபையில. பகவான் கண்ணன் சபைய கலைச்சான். நீ பாஞ்சால ராஜனுடைய புரோகிதர் போய் முதல்ல என்ன விஷயம்னு தெரிஞ்சுண்டு வரட்டும். தெரிஞ்சுண்டு வந்த பிற்பாடு நாம் இனி அடுத்தது என்ன செய்யணும்னு முயற்சி பண்ணணும். முதல்ல உலூக்க பட்டர் கிளம்பி போகணும். அதுல அப்படியே சஞ்சயன் தூது, பகவான் கண்ணபிரான் தூதுன்னு 2ஆக பிரியறது உத்தியோக பர்வா. அதுல முதல் முயற்சியாக அவர்கள் மனோபாவம் என்ன தெரிஞ்சுட்டு வரலாம் அப்படின்னு அனுப்புறதுன்னு முடிவு பண்ணார்கள். அப்ப இந்த பாரத தேசமே பார்த்தா எப்படி காணப்படுறதுன்னு நம்ம அனுபவிச்சோம் பூர்வ பிரவச்சனத்திலேயே. ஏன்னா இனி அடுத்தது என்ன அப்படிங்கிறது தானே எல்லாருடைய கேள்வியும். நீ அடுத்தது சமாதானமா யுத்தமா, 2 கேள்வி. இனி பாண்டவர்கள் கௌரவர்கள் சமாதானமா போக போறாளா இல்ல அடிச்சுக்க போறார்களா யுத்தத்துல? இந்த 2 கேள்விக்கு விடை தெரியாததுனால ஆங்காங்கே ராஜாக்கள் பாரத தேசம் பூரா புறப்பட்டு, சில பேர்கள் கௌரவ பட்சபாதிகள், சில பேர்கள் பாண்டவ பட்சபாதிகள். வாஸ்தவமா அடியேன்னு சொல்றேன், பெரும்பாலானவர்கள் கௌரவ பட்சபாதிகள் தான். பாண்டவ பட்சபாதிகள் கொஞ்சம் கம்மி பேர் தான். ஏன்னா 18 அக்ஷோகினி சைன்யத்துல 11 அக்ஷோகினி சைன்யம் கௌரவர்களது தான், 7 தான் பாண்டவர்களது. இல்ல, அவர்களுக்கு சைன்யமே கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு பாண்டவர்களுக்கு. யதார்த்தம் அதுதான். பல ராஜாக்கள் கௌரவ பட்சபாதியாக தான் இருக்கார்கள், சில ராஜாக்கள் பாண்டவ பட்சமும் இருக்கார்கள். அங்க ஆங்காங்கே ராஜாக்கள் எல்லாம் புறப்பட்டு இனி நம்ம கௌரவர்களுக்கு சப்போர்ட் பண்ண போறோமா இல்ல பாண்டவா பட்சம் நிக்க போறோமா அப்படின்னு முடிவு பண்ண வேண்டிய கட்டம் ராஜாக்கள் தீர்மானம் பண்றார்கள். யார் பட்சத்துல இருக்கணும்னு. அவரவர்கள் தன்னுடைய சைன்யத்தை புறப்பட்டு அந்தந்த ராஜாக்களுக்கு நான் உனக்கு ஆதரவு கொடுக்கறேன் அப்படின்னு புறப்பட்டு வந்து சொல்றச்சே, எதிர பாண்டவர்களுடைய ராஜா பாண்டவ பட்சபாதியான ராஜாவோட சந்திச்சுண்டா 2 பேரும் கை கோத்துக்கிறார்கள், ஒன்னா உபப்ளவியம் கிளம்பி வரார்கள். இல்ல கௌரவ பட்சபாதியான ராஜாக்கள் 2 பேரும் சந்திச்சா அவர்கள் 2 பேரும் கை கோத்துக்கிறார்கள், ஹஸ்தினாபுரம் போறார்கள் கௌரவர்களுக்கு ஆதரவு கொடுக்க. ஆனால் இந்த ராஜாக்கள் புறப்பட்டு வரவர்கள் இங்க கௌரவ பட்சபாதியான ராஜாவும் எதிர பாண்டவ பட்சபாதியான ராஜாவும் 2 பேரும் ஒருத்தர் சந்திக்க நேர்ந்துடுத்துனா உடனே அங்கேயே ஒரு யுத்தம் ஆரம்பிக்கிறது. 2 பேரும் அடிச்சுக்க ஆரம்பிக்கிறார்கள். இததான் இப்ப பாரத தேசம் பூரா இப்படி இருக்கா, இததான் சிச்சுவேஷன் ஆஃப் வார் அப்படின்னு சொல்லுவான். அததான் அப்ப அங்க காணப்பட்டது. அங்கங்க ராஜாக்கள் அடிச்சுக்க ஆரம்பிச்சுட்டார்கள். அப்படி இருக்கு இப்ப பாரத தேசம். இத கேள்விப்பட்ட தர்மபுத்திரர் கிருஷ்ணன் கிட்ட போய் தாபப்பட்டார். என்ன கண்ணா இது, இந்த பாரத தேசமே பாத்தியா எந்த நிலைமையில இருக்கு, அவரவர்கள் ராஜாக்கள் புறப்பட்டு
நீ அடிச்சுக்கலாம், நம்ம யுத்தம் பண்ணிக்கலாம் அப்படின்னு அவரவர்கள் புறப்பட்டு யுத்தம் பண்ண ஆரம்பிச்சுடுவா போல இருக்கே. தேசமே ரணபூமி போல காட்சி கொடுக்கும் போல இருக்கே. இதை என்ன பண்றது, அதுவும் என் நிமித்தமா இப்படி வருது, எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கே அப்படின்னு ரொம்ப தாபப்படுறார் யுதிஷ்டிரர். கண்ணன் சொன்னான், அண்ணா யதார்த்தத்தை ஏத்துக்கும். ஏன்னா அவரவர்கள் ராஜாக்கள் யார் யாருக்கு ஆதரவு கொடுக்கணும் முடிவு பண்ணிட்டு வர்றது நல்லதுதான். ஒரு விதமா நம்ம பட்சம் எவ்வளவு பலம் இருக்கு, அவா பட்சம் எவ்வளவு பலம் இருக்கு, இதெல்லாம் தீர்மானம் பண்ண வேண்டிய கட்டத்துக்கு நம்ம வந்தாச்சு. இன்னும் எத்தனை நாட்கள் அப்படியே தேமைன்னு உட்காந்து இருக்கிறது. அதனால அந்தந்த ராஜாக்கள் போகட்டும், போய் யார் யாருக்கு ஆதரவு கொடுக்கணுமோ கொடுக்கட்டும். அப்பதான் இதுவும் ஒரு முடிவுக்கு வரும். நமக்கும் புரியும் அவா பேர்ல யார் இருக்கா, நம்ம பேர்ல யார் இருக்கா, இதெல்லாம் நமக்கும் புரியும். காத்துன்னு இருப்பாரு. அண்ணா நீயும் காத்துன்னு இருக்காத. எப்ப கௌரவர்கள் இதை செய்ய ஆரம்பிச்சுட்டான்னு தெரிஞ்சுடுத்தோ, எப்ப நிறைய ராஜாக்கள் கௌரவர்கள் பக்கம் வந்து, ஏன்னா யுத்தம்னாலே ஒரு வெத்தலைப்பாக்கு மாத்திப்பான். கல்யாணத்துக்கு எப்படி வெத்தலைப்பாக்கு தாம்பூலம் மாத்திக்கிறோமோ அதே போல யுத்தம்னா புறப்பட்டு வந்து, இங்க பாரு எனக்கும் இவாளுக்கு யுத்தம் வராப்பல இருக்கு, உன்னுடைய ஆதரவு யாருக்கு, என் பக்கம் நிப்பியா அவா பக்கம் நிப்பியா, என் பக்கம் நிக்க போறியா, இந்த வெத்தலைப்பாக்கு வாங்கிக்கோ, என் பக்கம் நின்னு எனக்கு உன்னுடைய சைன்யம் பூரா எனக்கு கொடுத்து எனக்கு சகாயம் பண்ணு அப்படின்னு ஒருத்தர் பேசி முடிவு பண்ணிப்பான். அத கௌரவர்கள் பண்ண ஆரம்பிச்சுட்டான். எந்தெந்த ராஜாக்கள் நம்ம பக்கம் இருக்காளோ அவளுக்கு போய் வெத்தலைப்பாக்கு தாம்பூலம் மாத்தி அவ சைன்யத்தை இந்த பக்கம் இழுக்க ஆரம்பிச்சுட்டான். எப்ப இத கௌரவர்கள் பண்ண ஆரம்பிச்சுட்டான்னு தெரியறதோ, யுதிஷ்டிர அண்ணா நீ அமைதியா இருக்காத. நீயும் உன்னுடைய பட்சமா இருக்கிற ராஜாக்கள் எல்லாம், ஏன்னா பாண்டவர்கள் யாரெல்லாம் பாண்டவர்களுக்கு சம்பந்திகளோ அந்த சம்பந்திகள் எல்லாம் பாண்டவர்கள் பட்சம், அவ்வளவுதான். அதுவாவது மிச்சப்படணுமே, அதுவாவது தங்கணுமா வேண்டாமா? அதனால கிருஷ்ணன் சொல்றான், ஏதோ நமக்கு பாத்தியப்பட்டவர்கள் தான் நம்மளுடைய சம்பந்திகள் தான் நீ நினைக்காத, நீயும் எல்லா ராஜாக்களுக்கும் அழைப்பு கொடுக்க ஆரம்பி, நீயும் வெத்தலை பாக்க மாத்து, அழைப்பு கொடுக்க ஆரம்பி அப்படின்னு கிருஷ்ணன் சொன்னதும், அப்படியா சரி கிருஷ்ணா. தர்மபுத்திரர் சொல்றார், நான் என்ன முதல்ல சொன்னேனோ அதே நிலைப்பாடுல தான் நான் இருக்கேன். 13 வருஷம் பிறகு நீ என்ன சொல்றையோ அது அப்படியே நான் கேட்கிறேன்னு சொன்னேன். இப்ப நீ சொன்னதை நான் செய்யறேன். நான் அழைப்பு கொடுக்கணும், அவ்வளவுதானே கண்ணா, முதல் அழைப்பு நான் உனக்கு கொடுக்கறேன். தர்மபுத்திரர் சொல்றார், முதல் அழைப்பு கண்ணா நான் உனக்கு கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். என்ன அண்ணா அழைப்பு அது இதுன்னு எல்லாம் பேசுறியே, நமக்குள்ள என்ன, நான் உன் பக்கம் தானே, இது தெரிஞ்சது தானே, இதுல என்ன எனக்கு தனியா என்ன அழைப்பு கொடுக்கணும்? இல்ல கொடுக்கணும், நீ தானே சொன்ன சம்பந்தியாவே இருந்தாலும் முறைன்னு ஒண்ணு இருக்கு, அதனால நீ முறைப்படி எல்லாரையும் அழைப்பு கொடு, நீ சொன்ன இல்லையா, அந்த அழைப்பு எனக்கு முதல்ல உனக்கு கொடுக்கணும்னு ஆசையா இருக்கு. அதனால கண்ணா நீ கிளம்பி துவாரகைக்கு போ, நீ துவாரகைக்கு போ, நான் முறைப்படி அங்க நான் உன்னை அழைக்கிறேன். வேண்டாமே அண்ணா, அதுக்காக இப்ப உபப்ளவியத்துல இருந்து கிளம்பி துவாரகைக்கு போவானா? நான் இங்கே வா, நான் இங்க இந்த ஆசனத்துல உட்கார்றேன், நீ எப்படி அழைக்கணுமோ என்ன அழ வா அப்படின்னு கிருஷ்ணன் சொல்றான். ஆனால் தர்மபுத்திரரோ அதெல்லாம் முடியாது, முறைன்னா முறைதான், நீ சொன்னதுதான் முறைன்னா முறை, நீ துவாரகைக்கு கிளம்பி போ, உனக்கு ரொம்ப பிரியமான அர்ஜுனன் அங்க வருவான், அர்ஜுனன் உன்னை முறைப்படி அழைப்பான், நீ கிளம்பி துவாரகைக்கு போ அப்படின்னு. சரி அண்ணா ஓகே, நீ சொன்ன நான் அதை மீறுவேனா, நான் தாராளமா கிளம்பி நான் துவாரகைக்கு போறேன். அர்ஜுனனுக்கு ஒரு தேதியும் ஒரு மணியும் கொடுத்தான். ஒரு உதாரணத்துக்கு சொல்லலாம், வியாழக்கிழமை கார்த்தால 10 மணின்னு கிருஷ்ணன் சொல்லியிருக்கான்னு வச்சுப்போம். வியாழக்கிழமை கார்த்தால 10 மணிக்கு வா அப்படின்னு ஒரு அப்பாயின்மெண்ட் மாதிரி கொடுத்தாச்சு அர்ஜுனனுக்கு, நீ வா அப்படின்னு சொல்லி நான் தர்மபுத்திரர்கிட்ட விடை பெற்றுட்டான் கண்ணன். நான் கிளம்பி துவாரகைக்கு போறேன், நீ அர்ஜுனன் அனுப்பு அப்படின்னு கிளம்பி போயாச்சு. துவாரகைக்கு பகவான் போன உடனேவே அங்க பகவானுக்கு ஒரு பட்டோலை வந்திருக்கு. என்ன பட்டோலைனா, ஹஸ்தினாபுரத்துல இருந்து பட்டோலை. யார் அனுப்பியிருக்கா? துரியோதனன் பட்டோலை அனுப்பியிருக்கான். சரி என்ன அனுப்பியிருக்கான்னு, என்ன துரியோதனன் கிட்ட இருந்து திடீர்னு பட்டோலை வருவானே என்ன அப்படின்னு பிரிச்சு படிப்போம்னு பார்த்தா, அதுல எழுதியிருக்கிறது, சம்பந்தி, கிருஷ்ண சம்பந்தி சௌக்கியமா, நான் உனக்கு சம்பந்தி, நான் தான் துரியோதனன், நான் சௌக்கியமா இருக்கியா, உன்னை பார்க்க வரணும், முக்கியமான விஷயம், சில விஷயங்கள் உன்னிடத்துல பேசணும், எப்ப வரலாம் சொல்லு, எப்ப வந்தா உன்னை பார்க்கலாம் துவாரகையில அப்படின்னு அந்த கடிதத்துல எழுதியிருக்கு, இந்த பட்டோலையில எழுதியிருக்கு. அத பார்த்த உடனே மறுபடியும் பதில் கடிதம் எழுதுறானாம் கண்ணன் துரியோதனனுக்கு. கண்ணபிரான் தன் கைப்பட, துரியோதன சம்பந்தி, நான் இங்க ரொம்ப சௌக்கியமா இருக்கேன், நீயும் சௌக்கியமா இருக்கேன்னு நம்புறேன், வியாழக்கிழமை கார்த்தால 10 மணிக்கு வா அப்படின்னு துரியோதனனுக்கு அதே டைம் கொடுத்த. அர்ஜுனனுக்கு அங்க என்ன டைம் கொடுத்தானோ அதே டைம் துரியோதனனுக்கும் கொடுத்து பதில் கடிதம் கிருஷ்ணன் கையெழுத்து போட்டு அனுப்பிட்டான். இப்ப நம்ம எல்லாருக்குமே இங்க ஒரு சந்தேகம் வரும், என்ன சம்பந்தின்னு துரியோதனன் என்ன கிருஷ்ணனை கொண்டாடுறான்?
என்ன சம்பந்தின்னு கேக்குறானே, என்ன விஷயம்னு பார்த்தா, பாண்டவர்கள் வனவாசம் முடியற சமயத்துல 12வது வருஷம் வனவாசம் பாண்டவர்களுக்கு முடியற சமயம், அஜ்ஞாதவாசம் ஆரம்பிக்கிற அந்த சமயத்துல ஒரு வைபவம் நடந்தது. என்னன்னு பார்த்தா, ஹஸ்தினாபுரத்துல துரியோதனனுக்கு ஒரு பொண்ணு இருக்கா, துரியோதனனுக்கு ஒரு கன்னிகை இருக்கா, லக்ஷ்மணா அப்படின்னு அவளுக்கு பெயர். இந்த துரியோதனனுடைய கன்னிகை அவளுக்கு ஸ்வயம்பரம் ஏற்பாடு பண்ணலாம்னு துரியோதனன் நினைச்சான். ஏன்னா அவளுக்கு விவாக உச்சிதமான வயசு வந்துடுது. எப்படி அர்ஜுனனுடைய மைந்தன் அபிமன்யுக்கு இப்ப விவாகம் ஆச்சு இல்லையா, அது போல துரியோதனனுடைய மகளுக்கும் இப்ப விவாக உச்சிதமான வயசு வந்துடுது. அதனால ஸ்வயம்பரம் ஏற்பாடு பண்ணலாம்னு துரியோதனன் பீஷ்மர், துரோணர், திருத்தராஷ்டிரன் முதலியவர் பெரியவர்கள்ட்ட போய் ஆலோசிச்சான். நான் என் பொண்ணுக்கு ஸ்வயம்பரம் வைக்கலாம்னு இருக்கேன் அப்படின்னதும் பீஷ்மர் சொல்றார், ரொம்ப சந்தோஷம்பா, வாழ்க்கையிலேயே ரொம்ப உருப்படியா ஒரு காரியம் பண்ணலாம்னு முடிவெடுத்திருக்கிய, ஒரு நல்ல பொறுப்பான தகப்பனா உன்னுடைய மகளுக்கு ஸ்வயம்பரம் ஏற்பாடு பண்ணணும்னு முடிவு பண்ணிருக்கியே, ரொம்பவே சந்தோஷம், இது ஸ்வயம்பரத்துக்கு ஏற்பாடு பண்ணுன்னார் பீஷ்மர். ஸ்வயம்பரம் ஏற்பாடு ஆச்சு. துரியோதன சுதாம் ராஜன் லக்ஷ்மணாம் சமிதிஞ்சயஹ ஸ்வயம்பரஸ்தாமஹரத் சாம்போ ஜாம்பவதி சுதஹ. துரியோதன சுதாம் ராஜன், துரியோதன சுதாம் துரியோதனனுடைய கன்னிகைக்கு அதி ஆச்சரியமா ஸ்வயம்பர ஏற்பாடு ஆச்சு. ஏற்பாடுகள் நடந்துட்டு இருக்கிற சமயத்துல அந்த ஸ்வயம்பரத்துல துவாரகையிலேந்து கண்ணபிரானுடைய சாட்சாத் கண்ணபிரானுடைய புத்திரனான சாம்பன் கண்ணபிரானுக்கும் ஜாம்பவதிக்கும் பிறந்த புத்திரன். கண்ணபிரானுக்கு பைஷ்மி, ஜாம்பவதி, பாமா, சத்யா, பத்ரா, லக்ஷ்மணா, காளிந்தி, மித்ரவிந்தான அஷ்ட மகிஷிகள் பிரதானம். அதை தவிர இன்னும் ஏராளம். அதுல ஜாம்பவதி நம்ம ஜாம்பவானுடையவே புத்திரி, ராமாயணத்துல பாக்குறோம் இல்லையா, அதே ஜாம்பவான் தான். ஜாம்பவானுடைய புத்திரியான ஜாம்பவதிய கண்ணபிரான் விவாகம் பண்ணிட்டு இருக்கான். அந்த ஜாம்பவதியினுடைய புத்திரன் தான் இந்த சாம்பன். கண்ணனுக்கும் ஜாம்பவதிக்கும் பிறந்த புத்திரன் இந்த சாம்பன். அவன் இந்த ஸ்வயம்பரத்துல கலந்துக்கணும், லக்ஷ்மணாவை விவாகம் பண்ணிக்கணும்னு ஆசையோட வந்திருக்கான். ஸ்வயம்பர சபையில சாம்பன் உட்கார்ந்து இருக்கான். சாம்பன் இந்த ஸ்வயம்பர சபையில உட்கார்ந்து இருக்கவே மத்த ராஜாக்கள் எல்லாமும் அங்க உட்கார்ந்து இருக்கா. சாம்பனுக்கு எவ்வளவு தூரம் பிரபாவம் இருக்கு யுத்தம் பண்றதுக்குன்னு தெரியல. ஆனாலும் சாம்பனும் ஸ்வயம்பரத்துல கலந்துக்கணும்னு அங்க உட்கார்ந்து இருக்க. அந்த சமயத்துல லக்ஷ்மணா தன்னுடைய தகப்பனார் துரியோதனனையும் தாத்தா திருதராஷ்டிரனையும் நமஸ்கரிச்சு கையில மணமாலையோட ஸ்வயம்பரத்துல எந்த ராஜகுமாரனை தேர்ந்தெடுக்கலாம்னு இப்படி பார்த்துட்டே வர சமயத்துல பார்த்தா அங்க சாம்பன் இருக்கான், கிருஷ்ணனுடைய பிள்ளை சாம்பன் இருக்கான். சாம்பனை பார்த்ததும் அவள் மாலை போடல, வெறுமை அந்த மாலையை கையில பிடிச்சு நின்னாள். சாம்பன் பக்கமா திரும்பி நின்னான். கையில மணமாலை எடுத்துன்னு ஒவ்வொருத்தரையா பார்த்துன்னு வந்த லக்ஷ்மணா சாம்பனை பார்த்து அப்படியே நின்னுட்டான். அதுக்கு மேல போகல. ஆனா அவன் கழுத்துல மாலையும் போடல. வெறும சாம்பன் பக்கத்துல அவள் நிக்கவும் சாம்பன் சரி இவளுக்கு நம்மள பிடிச்சிருக்கு போல இருக்குன்னு நினைச்சுண்டு அவளை அபகரிச்சுட்டான். அபகரிச்சுண்டு அவளை ரதத்துல வச்சுண்டு புறப்படலாம் அப்படின்னு சாம்பன் வர சமயத்துல மத்த கௌரவர்கள் எல்லாம் யுத்தத்துக்கு வந்தார்கள் சாம்பனோட கூட. ஈதி கர்ணஹா ஷலோ பூரிஹி யக்ஞ கேதுஹு சுயோதனஹ. ஒருத்தர் விடாம எல்லாம் யுத்தத்துக்கு சாம்பனை வீழ்த்திட்டார்கள்னா அதாவது அவனை தோக்கடிச்சிட்டார்கள், அவனை கைது பண்ணிட்டார்கள் கௌரவர்கள். துரியோதனன் நின்னு கேக்குறான், என்ன அடே மூடா, உனக்கு எங்கேயாவது கொஞ்சமாவது அறிவு இருக்கா? என் பொண்ணு உன் கழுத்துல மாலைய போட்டாளா? அவள் மாலைய போட்டதுக்கு அப்புறமாக தானே நீ அவளை தூக்கணும். அவள் உன் கழுத்துல மாலையே இன்னும் போடலையே. அவள் வெறுமை உன் பக்கத்துல நின்னா, அவ்வளவுதான். யோசிச்சுட்டு இருக்கா, அவ வெறுமை யோசிச்சுட்டு நின்னா. அதுக்குள்ள நீ அவளை அபகரிச்சுட்ட, உனக்கு என்ன தைரியம் இருக்கும்? அஸ்தினாபுர கோட்டைக்குள்ள நுழைஞ்சு கௌரவர்களுடைய கோட்டைக்குள்ள நுழைஞ்சு அதுவும் துரியோதனன் என் கன்னிகைய அபகரிக்க உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும்? கைது பண்ணுங்கள்டா அவனை அப்படின்னு துரியோதனன் சொல்லி அவனை கைது பண்ணி உள்ள வச்சுட்டான். சாம்பனை கைது பண்ணி சிறையில அடைச்சிட்டா. இந்த விஷயம் அப்படியே கிருஷ்ணனுடைய காதுக்கு போச்சு. சாம்பனை கைது பண்ணி வச்சுட்டார்கள் கௌரவர்கள்னு. உடனே கிருஷ்ணன் புறப்பட்டான் அஸ்தினாபுரத்துக்கு. இந்த கிருஷ்ணன் கிளம்பின உடனே பலராமர் எதிர கேட்கிறார், கண்ணா எங்க கிளம்புற? அண்ணா உனக்கு விஷயம் தெரியாதா? என் பிள்ளை சாம்பனை அந்த கௌரவர்கள் கைது பண்ணி வச்சிருக்கா அஸ்தினாபுரத்துல, அவனை மீட்டுண்டு வரணும்னு நான் கிளம்புறேன் அப்படின்னு கண்ணபிரான் சொல்ல, பலராமர் சொல்றார், வேண்டாம்ப்பா நான் போறேன். நீ போகாத கிருஷ்ணா, நான் போறேன். ஏன்னா உனக்கும் கௌரவர்களுக்கும் ஏற்கனவே ஆகாது.
நான் பாண்டவாதான் இப்ப அங்க இல்லையே, நீ திடீர்னு அஸ்தினாபுரம் கிளம்பி போனேன்னா ஏற்கனவே உனக்கும் கௌரவர்களுக்கும் பிரச்சனை ஆகாது. இதுல நீ அங்க போனா நேரா போய் நீ சக்கரத்தை தூக்கின்னு போய் நிப்ப, சமாதானம் எல்லாம் நீ பேச மாட்ட, எனக்கு உன்னை பத்தி தெரியும். அதனால நீ போகவே வேண்டாம், நானே போறேன், நான் போய் சாம்பனை மீட்டு கொண்டு வரேன் அப்படின்னு பலராமர் கிருஷ்ணன் அடக்கிட்டார். அடக்கி பலராமர் புறப்பட்டு ஹஸ்தினாபுரம் வந்தா. துரியோதனனுடைய குரு பலராமர், அதனால கொஞ்சம் மரியாதை இருக்கு. துரியோதனன் வந்து பலராமருக்கு பாத பூஜை எல்லாம் பண்ணி அவரை வரவேற்றான். வரவேற்று கௌரவ சபையில வந்து பலராமர் உட்கார்றார். உட்காந்து கௌரவ சபையில வந்து உட்காண்ட உடனே பலராமர் பாக்குறார், இங்க எங்க இருக்கான் சாம்பன். இங்க பார்த்தா சபையில எங்கேயும் இருக்கிறதாக தெரியல. பின்ன கைது பண்ணா சிறையில தானே இருக்கணும். அதுக்குன்னு சிறையில நிஜமாவே அவர் நம்பல பலராமர், அப்படி நிச்சயம் பண்ணிருக்க மாட்டார்கள்னு நினைச்சுட்டு வந்தார். பார்த்தா சிறையில தான் இருக்கிறதாக தெரிய வந்தது. சரி, சமாதானமாவே பேசி பார்ப்போம்னு பலராமர் ஆரம்பிக்கிறார். இங்க பாரு துரியோதனா, நீ இந்த மாதிரிலாம் தப்பு பண்ணாத, எனக்கு உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நீ என்னுடைய சிஷ்யன், எனக்கு உன் மேல பிரியம் இருக்கு. அதனால சாம்பனை கைது பண்ணி வச்சிருக்கியாமே, ஏன், என்ன காரணம், எதனால அப்படி கைது பண்ணி வச்சிருக்க? ஸ்வயம்பரத்துல என் பெண்ணை அபகரிச்சான். பிற அதுக்கு பலராமர் சொல்றார், ஸ்வயம்பரம்னாலே அதுக்கு தானப்பா, அபகரிக்கிறதுக்காக தானே. ஸ்வயம்பரத்துல அபகரிச்சுட்டு தானே போவா, அதுதானே ஸ்வயம்பர பத்ததி, அபகரிச்சுட்டு தான் போவா, அதுக்காக கைது பண்ணியா வைப்பா? இல்ல, துரியோதனன் சொல்றான், என்னுடைய கன்னிகை லக்ஷ்மணா இன்னும் சாம்பனை தேர்ந்தெடுக்கவே இல்லை, அவள் கழுத்துல மாலை போடுறதுக்கு முன்னாடியே அவன் அபகரிச்சுட்டான், அதனாலதான் நாங்க கைது பண்ணோம் அப்படின்னதும், சரி அது என்னவோ, நான் சாம்பனை கூப்பிட்டு கேட்கிறேன், அது உண்மையாக இருந்தால் நான் அவனை கூப்பிட்டு கேட்கிறேன், நீ அவனை முதல்ல வெளியில விடு. வெளியில விடுன்னதும் கொஞ்சம் ஆலோசிக்கிறான் துரியோதனன். அவனுக்கு வெளியில விட இஷ்டம் இல்ல. இன்னும் பலராமர் மேற்கொண்டு பேசுறார், இங்க பாரு துரியோதனா, சண்டை போடாத, அனாவசியமா பிரச்சனை வேண்டாம், நீ சாம்பனை விடு, கிருஷ்ணன் வேற கோபமா இருக்கா, இப்ப கிருஷ்ணன் கிளம்பி இங்க வந்திருந்தா என்ன ஆயிருக்கும் தெரியுமா உன் கதி. அதை விட்டுட்டு நான் கிருஷ்ணனை சமாதானம் பண்ணிட்டு இங்க நான் வந்தேன் உனக்காக தான், புரியறதா உனக்கு? நான் சொல்றேன், சாம்பனை வெளியில விடுறியா இல்லையா? இப்போ நம்ம சமாதானமா போயிடலாம், வெளியில விடு சாம்பனை அப்படின்னு சொன்னதும் எல்லாம் மத்த பாக்கி கௌரவர்கள் எல்லாம் கொல்லுன்னு சிரிச்சார்கள். பலராமரை பார்த்து ஹேளனம் பண்றார்கள் எல்லா கௌரவர்களும். ஆஹோ மஹேச்சித்ரமிதம் கால கத்யா துரத்யயா. பலராமரை பார்த்து எல்லா கௌரவர்களும் சொல்றார்கள், நீங்கள்லாம் யாரு, வெறும் இடையர்கள், உங்களுக்கு எல்லாம் என்ன தெரியும், உங்களுக்கு எல்லாம் வெறும வெண்ணெய் திருடி சாப்பிடதான் தெரியும். நீங்களோ கிருஷ்ணனோ வெண்ணெய் திருடி சாப்பிடதான் லாயக்கு. நவநீத சோரன்னு நம்ம அதை சொல்லி, நான் அந்த கண்ணன் வெண்ணெய் திருடுற லீலையை நம்ம சொல்லி அனுபவிப்போம். ஆனா கௌரவர்கள் அதை ஹேளனமா பேசுறார்கள். உங்களுக்கு எல்லாம் வெண்ணையை போய் திருடதான் தெரியும், உங்களுக்கு எல்லாம் பராக்கிரமம் இருக்கா, பிரபாவம் இருக்கா, ஒண்ணும் இல்ல. உங்க பிள்ளை சாம்பனால எங்களோட போராட முடியல, அதனாலதான் நாங்க அவனை கைது பண்ணிட்டோம். யாதவர்கள்லாம் இவ்வளவுதானே, நீங்கள்லாம் இடையர்கள் தானே, உங்களுக்கு எல்லாம் ஏது இருக்கு பிரபாவம் அப்படின்னு பலராமரை ரொம்ப ஹேளனமா பேசி, நீங்கள்லாம் கம்சனுக்கு அடிமையா இருந்தவர்கள் தானே, ஏதோ அதுக்கப்புறம் கம்சனை வதம் பண்ணா உங்க தம்பி கிருஷ்ணன் சொல்றாது எவ்வளவு தூரம் உண்மையோ கூட எங்களுக்கு தெரியல, ஆனாலும் நீங்கள் இடையர்கள் தான் அப்படின்னு பலராமரை போட்டு எல்லாரும் கிண்டல் பண்ண, ஹேளனம் பண்ண பலராமருக்கு ரொம்ப கோபம் வந்தது. நான் சமாதானமா போயிடலாம், சரி கிருஷ்ணன் வந்தா பிரச்சனை ஆக போறதே, உங்களுக்கு பிரச்சனை வேண்டாம்னு நான் நினைச்சா, உங்களை காப்பாத்தலாம்னு நினைச்சுட்டு நான் வந்தா என் குலத்தையே அவமானப்படுத்துறீர்கள், நாங்கள்லாம் ஹேளனம் பண்றீர்கள் என போட்டு. அது இடையர்களா, என்ன வார்த்தை சொன்ன, இடையர்களா? ஏன் இடையர்கள்னா என்ன சாமான்யமா உங்களுக்கெல்லாம்? நாங்க கோப்பர்கள், எங்களெல்லாம் பார்த்தா என்ன சாமான்யமா தோன்றதா? நான் என்ன பண்றேன் பார், கிருஷ்ணன் பண்றது சர்வதா சரி. எனக்கு இப்பதானே புரியுறது, கிருஷ்ணன் ஏன் உங்களெல்லாம் கண்டாலே சக்கரத்தை தூக்குறான்னு எனக்கு இப்ப புரியுறதே. நீங்க என்ன பார்த்து இவ்வளவு ஒரு வார்த்தை பேச உங்களுக்கு தைரியம் வந்தா, நீங்க பாண்டவர்களை என்ன சித்திரவதை பண்ணிருப்பீர்கள்னு எனக்கு தெரியாதா அப்படின்னு உடனே கோபம் வந்த பலராமர் தன்னுடைய ஹலாயுதத்தை கையில எடுத்தார். நான் இன்னைக்கு பலராமன் யாருன்னு காட்டுறேன், இடையன் யாருங்கிறத நான் இன்னைக்கு காட்டுறேன் பார் அப்படின்னு ஒரு கோபத்தோட கூட தன் கலப்பைய தூக்கினார் பலராமர். கலப்பைய தூக்கிண்டு வேகமா வெளியில நடந்தார். கௌரவ சபையை விட்டு வெளியேறினார். அஸ்தினாபுரத்தையே இழுக்கிறேன் பார் அப்படின்னார். அஸ்தினாபுரத்தையே இழுத்து நான் அஸ்தினாபுரத்தை கொண்டு போய் கங்கை கொள்ளியே தள்ளுறேன். அப்ப என்ன பண்றீர்கள் பாருங்கள்டா, என்னுடைய கை பிரபாவத்தை பார், என்னுடைய அலாயுதம் கேள்விப்பட்டிருக்கியா, கலப்பையை கேள்விப்பட்டிருக்கியா? என்னுடைய கலப்பையால நான் இப்ப அஸ்தினாபுரத்தையே இழுக்கிறேன் பார். லாங்கலாக்ரேன நகரம்
உத்விதார்ய கஜாஹ்வயம் விசகர்ஷ ச கங்காயாம் பிரஹரிஷ்யன்னம் மர்ஷிதஹாகா. அப்படி அந்த ஹலாயுதத்தை போட்டு இப்படி ஹஸ்தினாபுரத்தை இழுக்கிறார். அப்படி அவர் இழுக்கரிச்சே அப்படியே ஹஸ்தினாபுரமே ஆடுறது, நகர்றது. இங்க இருக்கிற ஜனங்கள்லாம் மடேர் மடேர்னு கீழே விழறார்கள். விழுந்து எல்லாரும் கீழே விழுந்து பூகம்பம் வந்தது போல எல்லாருடைய கிரகமும் இப்படி ஆடுறது. அஸ்தினாபுரமே இப்படி ஒரு போட்டு நகர்ந்தா எப்படி இருக்குமோ அது போல நகர்றதாம். அவர் கலப்பைய போட்டு அஸ்தினாபுரத்தை ஒரு இழுக்கிறார் பலராமர். என்ன வார்த்தை சொன்ன? இடையர்களா? இடையன்னு சொல்லியாடா? ஆத்ய நிஷ் கௌரவீம் பிருத்திவீம் கரிஷ்யாம் மீத்யமர்ஷிதா. நீ கௌரவர்கள்னு ஒருத்தர் உலகத்துல இருந்தாதானே இனி நீங்கள் ஹேளனம் பண்ணுவீர்கள் எங்களை அப்படின்னு அந்த கலப்பைய போட்டு அஸ்தினாபுரத்தை இழுத்தாரோ இல்லையோ, அஸ்தினாபுரமே அப்படி நகர்றது, பூகம்பம் ஏற்படுறது, ஜனங்கள்லாம் அப்படி அப்படியே விழறார்கள் கீழே, அத்தனை பிரஜைகளும் பாதிக்கப்படுறார்கள், அஸ்தினாபுரமே நகர்றது. இத பார்த்த உடனே பீஷ்மர் துரோணருக்கெல்லாம் ஒண்ணும் புரியலை, என்ன நடக்கிறது, ஏன் பூகம்பமா வருது அப்படின்னு வழியில வந்து பார்த்தா அப்பதான் விஷயம் தெரிஞ்சது. பலராமருடைய கலப்பை அஸ்தினாபுர கோட்டை வாசல்ல பிடிச்சு இழுக்கிறார் பலராமர் அப்படின்னு தெரிஞ்ச உடனே என்ன பிரச்சனையோ, பலராமருக்கு என்ன கோபமோ, திடீர்னு வந்து இப்படி பண்றாரு அப்படின்னு பீஷ்மர் ஓடி வரார். பீஷ்மர் ஓடி வந்து பலராமரை சாஷ்டாங்கமா சரணாகதி பண்றார். பலதேவா கொஞ்சம் அமைதியா இருங்கள், என்ன ஆச்சு, என்ன நேர்ந்தது, எதனால உங்களுக்கு இவ்வளவு கோபம், இப்படி வருவானே, இப்படி வந்து கலப்பைய பிடிச்சு அஸ்தினாபுரத்தையும் இழுக்கிற அளவுக்கு அவ்வளவு கோபம் வந்துடுதே அப்படின்னு பீஷ்மர் துரோணர் கிருப்பர்னு எல்லா பெரியவர்களும் ஓடி வர பலராமரோ பிடிச்சு இழுக்கிறார் அஸ்தினாபுரத்தை. இவர்கள் எல்லாம் கெஞ்சறார்கள், தயவு செஞ்சு வேண்டாம் பலதேவா, கொஞ்சம் அமைதியா இருங்கள், எங்களுக்காக கருணை காட்டுங்கள், என்ன ஆச்சு சொல்லுங்கள், என்ன நடந்தது, உங்களுடைய கோபத்துக்கு என்ன காரணம், என்ன காரணம்னு சொல்லிட்டு எழுங்கள். நமஸ்தே சர்வபூதாத் நமஸ்தே சர்வபூதாத்மன் சர்வசக்தி தராவ்யயாக. சர்வ பூதேஸ்வரா, உங்களுக்கு நமோஸ்துதே, உங்களை சரணாகதி பண்றோம், தயவு செஞ்சு என்ன விஷயமோ சொல்லுங்கள் அப்படின்னு பீஷ்மர் வந்து சரணம் அடைகிறார். ராம கீலாதாரா பிரபாவம் ந விதாமதே. ராமனுடைய பிரபாவம் பலராமனுடைய பிரபாவமே தான். அவர் பிரபாவம் கேள்விப்பட்டிருக்கோம், இவ்வளவு ஆவேசப்பட்டு பார்த்தது இல்லையே அப்படின்னு பீஷ்மர் வந்து கேட்கிறார். சரி, ஏதோ பெரியவர் வந்து கேட்கிறார், தன் இடத்துல வந்து கெஞ்சறார் அப்படின்னு உடனே பெரியவர்கள்ட்ட கொஞ்சம் வினயம் இருக்கு பலராமர்கிட்ட. உடனே தன் கலப்பைய தூக்கிட்டார். கலப்பைய தூக்கி இப்படி பாக்குறார் பீஷ்மர. உங்க பேரன் துரியோதனன் என்ன வார்த்தை, அவன் என்ன காரியம் பண்ணான்னு தெரியுமா? யாரும் கௌரவர்கள் உங்க பேர பிள்ளைகள்ல என்ன வார்த்தை பேசுறார்கள் தெரியுமா? நீங்க பெரியவர் இங்கதானே இருக்கீர், நான் கண்டுக்கவே மாட்டேல இதெல்லாம் அப்படின்னு பலராமர் கேட்டதும் அவர்கள் எப்பவும் இப்படிதான், நான் சொல்லி யாரு கேக்குறா, என்ன நீங்க பேசுறேன், இன்னைக்கு வந்து ஏதோ பேசுறேன், நான் ஆரம்பத்துல இருந்து சொல்லிட்டு இருக்கேன், ஆரம்பத்துல இருந்து கெஞ்சின்னு இருக்கேன், உங்களை மாத்திக்கோங்கோடான்னு. இந்த திருதராஷ்டிர மகாராஜாவே இங்க சரியில்லை, ராஜாவே சரியில்லைன்னா அவனுடைய புத்திரர்கள் எப்படி இருப்பா? அவர்கள் அப்படித்தானே தெரியுமே, உலகத்துக்கே தெரியுமே, இது என்ன புதுசா என்ன? ஆனா இப்ப நீங்கள் திடீர்னு வந்தது, நீங்கள் எதுக்கு வந்திருக்கீர்கள்னு கூட எனக்கு புரியல. அப்படி கௌரவர்கள் உங்களை என்ன பேசிட்டா அதுவும் எனக்கு தெரியலையே, என்ன நான் சபையில இல்லையே அப்படின்னு பீஷ்மர் வந்து சொன்னதும், அத கேளுங்க சொல்றேன், எங்க பிள்ளை சாம்பனை கைது பண்ணி வச்சிருக்கா கௌரவர்கள். அப்படியா? பீஷ்மர் சொல்றார், அன்னைக்கு ஸ்வயம்பரம் நடந்தது, ஸ்வயம்பரத்துல இருந்து சாம்பன் அபகரிச்சுட்டு போனா லக்ஷ்மணாவை, அவன் அப்படியே கிளம்பிட்டான்னு நாங்க நினைச்சோம், இன்னும் உங்ககிட்ட இருந்து எந்த செய்தியும் வரலையேன்னு நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். சாம்பன் கிளம்பி லக்ஷ்மணா அழைச்சிட்டு துவாரகைக்கு வந்திருப்பா, இனி நீங்கள் முறைப்படி எங்களுக்கு பத்திரிகை கொடுப்பேன், நாங்க புறப்பட்ட கல்யாணத்துக்கு வரலாம் தானே நினைச்சோம். பின்ன சாம்பன் துவாரகைக்கு வரலையே, கௌரவர்கள் தான் கைது பண்ணி வச்சிருக்காளே சாம்பனை. அப்படியா? எனக்கு தெரியாது, நிச்சயமா எனக்கு தெரியாது, நான் இப்பவே போய் என்னன்னு கேட்கிறேன். நீங்கள் என்னன்னு கேட்டா நீங்க தான் சொல்றீங்களே, உங்களை மதிக்கிறதே இல்லைன்னு சொல்றேன், நீங்க போய் என்னன்னு கேட்டா உங்களுக்கு பதில் சொல்லுவாளா? நான் திருதராஷ்டிரன்ட்ட கேக்குறேன், திருதராஷ்டிரன் இன்னமும் என் வார்த்தை கொஞ்சமாவது மதிப்பான்னு நான் நம்புறேன். நான் போய் திருதராஷ்டிரன்ட்ட என்னன்னு கேக்குறேன், நீங்க கோவப்படாதீங்க. நீங்கள் கலப்பைய பிடிச்சு இப்படி அஸ்தினாபுரத்தை இழுத்தா விழறது பிரஜைகள் தான், கௌரவா விழறதுங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் பிரஜைகள் எல்லாம் பாருங்கள், எல்லாரும் எப்படி விழுந்து கிடக்கிறார்கள் பாருங்கள் அப்படின்னு காண்பிச்சதும் இப்படி பாக்குறார் பலராமர். திரும்பி பிரஜைகள் எல்லாம் விழறா. சரி, பிரஜைகளுக்கு ஒரு ஆபத்து நம்ம ஏன் வர வைக்கணும், பிரஜைகள் எல்லாம் விழறாளே அப்படின்னு பார்த்த பலராமர், சரி பிரஜைகளை நம்ம விட்டுருவோம், அஸ்தினாபுரத்தை விட்டுருவோம்னு கலப்பையை தூக்கி ஆனா நான் கௌரவர்களை மன்னிக்க மாட்டேன் அப்படின்னு ஆவேசத்தோட பேசுறார். சரி, நம்ம போய் திருதராஷ்டிரன்ட்ட பேசுவோம், அவன் தானே மகாராஜா, நம்ம போய் இது முதல்ல சாம்பன் எங்கேன்னு கேட்போம் வாருங்கள் அப்படின்னு பீஷ்மர் அழைச்சிட்டு போறார்.
அழைச்சிட்டு போய் கௌரவ சபையில போய் அங்க போய் பார்த்தா அந்த கௌரவ சபையில கௌரவர்கள்லாம் அங்க திண்டாடின்னு இருக்கார்கள் பூகம்பம் ஏற்பட்டதுனால. அங்க போய் பீஷ்மர் நின்னுடே பைத்தியக்காரர்களா என்னடா பண்ணி வச்சிருக்கீர்கள், சாம்பனை கைது பண்ணியா வச்சிருக்கீர்கள் அப்படின்னது ஆமான்னார்கள் எல்லாம். திருதராஷ்டிரன் எங்கேன்னு பீஷ்மர் என்ன இதுகள்கிட்ட பேசி பிரயோஜனமே இல்லை, பேசினாலும் இதுகள் எதுக்கும் அசையாது. அது தெரிஞ்ச பீஷ்மர் நேர போய் நம்ம திருதராஷ்டிரன்கிட்டயே பேசிடுவோம்னு திருதராஷ்டிரன் இருக்கிற சபைக்கே வந்தார் பீஷ்மர். திருதராஷ்டிரா, இது என்ன என்ன வேலை பண்ணிட்டு இருக்கார்கள் உன்னுடைய புத்திரர்கள், நீயும் எதுவும் கண்டுக்காம பேசாம இருக்கியே, என்ன ஆச்சு பெரியப்பா, என்ன ஆச்சு பெரியப்பாவா? கிருஷ்ணனுடைய பிள்ளை சாம்பனை கைது பண்ணி வச்சிருக்கா தெரியுமா உனக்கு? தெரியும், நேத்திக்கு தான் கேள்விப்பட்டேன். அவனை எப்பயோ கைது பண்ணிட்டா, ஸ்வயம்பரத்தன்னைக்கே கைது பண்ணாளா. ஆனா எனக்கு விஷயம் தெரிய வந்தது நேத்திக்கு தான். நேத்திக்கு விஷயம் தெரியும்ல, நீ என்ன பண்ணிட்டு இருக்க இன்னும் இங்க? சாம்பனை விடுவின்னு நீ சொல்ல மாட்டியா? சொல்லலாம் தான் நானே நினைச்சேன் பெரியப்பா. எதுக்கு சாம்பனோட அனாவசியமா நமக்கு தகராறு, கிருஷ்ணனோட நம்ம அனாவசியமா பிரச்சனை வச்சுக்க வேண்டாம். நானே சொல்லணும்னா துரியோதனனை கூப்பிட்டு அனுப்பிச்சேன், அவன் வரவே இல்லை. அவன் என்னைக்கு வந்தான், என்னைக்கு மதிச்சான்? திருதராஷ்டிரா, நீ துரியோதனனை கூப்பிட்டு பேசுறதெல்லாம் இங்க முக்கியம் இல்ல. இங்க வந்திருக்கிறது யார் தெரியுமா? பலராமர். இப்ப பூகம்பம் ஏற்பட்டது, அதுவாவது தெரியுமா உனக்கு? தெரியும். நானே என்ன ஆச்சோன்னு பயந்து போயிட்டேன். பூகம்பம் வந்ததுன்னு நினைச்சேன், அப்புறம் தான் தெரிஞ்சது பலராமர் அலாயுதத்தை போட்டு இழுத்திருக்காருன்னா. தெரியறதா? ஒரு நிமிஷம் ஆகாது. இவர் அலாயுதத்தால இப்ப இழுத்துட்டு போய் கங்கையில போடுறேங்கிறார் அஸ்தினாபுரத்தை. அஸ்தினாபுரத்தை ஒரு ராஜாவா இருந்து நீ காப்பாத்த போறியா இல்லையா? காப்பாத்துறேன், நான் சாம்பனை விடுவிக்க சொல்லி உடனே சொல்றேன், அதை செய் முதல்ல அப்படின்னு சொன்னது. திருதராஷ்டிரன் உத்தரவு போட்டான், சாம்பனை விடுவிங்கள்னு உத்தரவு போட்டான். மகாராஜா உத்தரவு போட்டா செஞ்சுதான் ஆகணும். உடனே சாம்பனை விடுவிச்சிட்டார்கள். சாம்பனையும் லக்ஷ்மணாவையும் திருதராஷ்டிரனை அழைச்சிட்டு நீங்க துவாரகைக்கு இவாளை இன்னைக்கே நல்ல சுப முகூர்த்தம் தான், இவாளுக்கு கல்யாணம் பண்ணி அழைச்சிட்டு போங்க அப்படின்னு சொன்னது. துரியோதனன் அப்படி முறைக்கிறான் திருதராஷ்டிரனை. என்கிட்ட எதுவும் கேட்டுக்காம எப்படி அப்பாவா முடிவு பண்ணலாம் அப்படின்னு துரியோதனனுக்கு இஷ்டம் இல்ல. கிருஷ்ணனுடைய பிள்ளைக்கு தன் பெண்ணை விவாகம் பண்ணி கொடுக்க துரியோதனனுக்கு இஷ்டம் இல்ல. ஏன்னா அவர்கள் எல்லாருக்கும் எண்ணம் இவர்கள் இடையர்கள், இவர்கள்ட்ட போய் சம்பந்தம் வச்சுக்கிறதாவதுன்னு அவருக்கு இஷ்டமே இல்லை. துரியோதனன் முறைக்கிறான்னு தெரிஞ்ச உடனே சகுனி துரியோதனன் அப்படி கூப்பிடுறான். துரியோதனா, இங்க வா, இங்க வா, என் உன்கிட்ட கொஞ்சம் பேசுறேன், இங்க வா அப்படின்னு சகுனி துரியோதனன் அழைச்சிட்டு போய், பரவாயில்ல கல்யாணம் பண்ணி கொடு, லக்ஷ்மணா சாம்பனியை விவாகம் பண்ணிக்கட்டும். என்ன மாமா, எனக்கு இஷ்டம் இல்லை இதுல. அந்த இடையன் கிருஷ்ணனுடைய பிள்ளைக்கு போய் என் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கறதா? பண்ணி கொடுடா. இதுல ஒரு முக்கியமான பொலிட்டிக்கல் அலையன்ஸ், அதுக்குதான் பிளான் பண்றான் சகுனி. என்ன சொல்றான், நீ எப்படியாவது லக்ஷ்மணாவை விவாகம் பண்ணி கொடுத்து நீ சாம்பனை உன் மாப்பிள்ளை ஆக்கிட்டேன்னா இனி கிருஷ்ணன் ஓ வசம். கிருஷ்ணன் இனி பாண்டவாளுக்கு உதவி பண்ண மாட்டான். பாண்டவா என்ன தைரியத்துல இருக்கா தெரியுமா? கிருஷ்ணன் நம்ம பக்கம் இருக்கா அப்படிங்கிற தைரியத்துலதான் பாண்டவா இருக்கா. அதனால நீ கிருஷ்ணனை எப்படியாவது வசியம் பண்ணிட்டேன்னா பாண்டவா அவ நிர்கதியா போயிடுவான். இனி கிருஷ்ணனால பாண்டவாளுக்கு உதவி பண்ண முடியாது. வேற வழி இல்லாம சம்பந்தி உனக்குதான் கிருஷ்ணன் உதவி பண்ணி ஆகணும். அதனால நீ கிருஷ்ணனுக்கு சம்பந்தியா சாமர்த்தியமா ஆயிடு. அதனாலயே நீ விவாகத்தை நன்னா ஏற்பாடு பண்ணி நடத்தி முடிச்சு பலராமரை நன்ன திருப்திப்படுத்தி அனுப்பு அப்படின்னு சகுனி சொன்னதும் சரின்னு ஒத்துண்டான் துரியோதனன். அதுதான் சரி, கிருஷ்ணனை நம்ம சம்பந்தியா பண்ணி அவனை முதல்ல கட்டி போட்டுருவோம், பாண்டவாள்கிட்ட அவனை சேர விடாம பண்ணிடுவோம் அப்படின்னு துரியோதனன் பலதேவரை நமஸ்கரிக்கிறான். மன்னிச்சுக்கோங்கோ, ஏதோ தெரியாம ஏதோ ஒரு சில தவறுகள் நடந்துடுத்து, என் தம்பிகள் ஏதோ பேசித்தா, அதெல்லாம் மனசுல பெரிய விஷயமா எடுத்துக்காதீங்கோ, மனசுல வச்சுக்காதீங்கோ. நான் நல்ல அற்புதமா விவாகம் பண்றேன், என் பொண்ணுக்கு நான் நல்ல அற்புதமா விவாகம் பண்ணி சாம்பனையும் லக்ஷ்மணாவையும் விவாகம் பண்ணி உங்க கூட அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு துரியோதனன் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டான். சாம்பனுக்கும் லக்ஷ்மணாக்கும் அங்க விவாகம் பூர்த்தி ஆச்சு. பலராமர் தன் பிள்ளை கிருஷ்ணன் பிள்ளை சாம்பனையும் அழைச்சிண்டு லக்ஷ்மணாவையும் அழைச்சிண்டு அவர் துவாரகைக்கு போய் சேர்ந்தார். இதுதான் பூர்வ கதை. இது பாண்டவர்கள் வனவாசம் முடிகிற சமயத்துல இந்த கதை நடந்தது. அதனால இப்ப துரியோதனன் சம்பந்தி, கிருஷ்ண சம்பந்தி சௌக்கியமா, நான் உன்னிடத்துல பேசணும்னு இப்ப கடிதம் போட்டிருக்கான். துரியோதனனுக்கு தெரிஞ்சதெல்லாம் இதுதான், கிருஷ்ணன் நம்ம சம்பந்தி. முன்னாடி எல்லாம் என்ன தெரியும், முன்னாடி எல்லாம் என்ன சொல்லுவான், கிருஷ்ணன் பாண்டவாளோட மாமா பையன் அப்படின்னுவான். இப்ப சொல்றான் இனிமே கிருஷ்ணன் என்னுடைய சம்பந்தி, அவ்வளவுதான். அந்த மட்டுக்கும் தான் அவனை கிருஷ்ணனுக்கு புரியறது. கிருஷ்ணனை பத்தி அவ்வளவுதான் தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கான் துரியோதனன். அதனால கிருஷ்ணன் அதே சமயம் அர்ஜுனனுக்கு என்ன டைம் கொடுத்தானோ அதே டைம் துரியோதனனுக்கு கொடுத்து இந்த நேரத்துக்கு வான்னு சொல்லியிருக்கான். 2 பேருமே வந்தாச்சு, துவாரகைக்கு வந்தாச்சு. துரியோதனனும் வந்துட்டா, அர்ஜுனனும் வந்துட்டா. 10 மணிக்கு கிருஷ்ணன் வர சொல்லியிருக்கான்னு உடனே ஒரு 9:45 போயிட்டான் துரியோதனன். உள்ள கடகடன்னு உள்ள போயிட்டான். கிருஷ்ணன் எங்கே அப்படின்னா உடனே துவாரபாலகர்கள் உள்ள இருக்கார், துரியோதனர் மகாராஜா வந்தா வர சொன்னார்.
உங்களை உள்ள அனுப்ப சொன்னார், நீங்க போகலாம் அப்படின்னு அந்த துவாரபாலகர்கள் உள்ள அனுப்பிட்டா. உள்ள அனுப்பின உடனேவே கிருஷ்ணன் எங்கன்னு இப்படி தேடிண்டே வந்தா கிருஷ்ணனுடைய அந்தப்புறத்துல இருக்கான் கண்ணன். அந்தப்புறத்துல நல்ல உல்லாசமா கைய நீட்டிண்டு காலை நீட்டிண்டு மெத்தன்ன பஞ்ச சைனத்தின் மேலேறின்னு கட்டில ஏறி தலைக்கு ஒரு திண்டு காலுக்கு ஒரு திண்டுன்னு இப்படி போட்டுட்டு உல்லாசமா படுத்துட்டு இருக்கானாம் கண்ணன். கண்ணை மூடி நன்ன இறுக்கி மூடிண்டு தூங்குற மாதிரி ஒரு பாவலாம். இந்த கிருஷ்ணன் நிஜமாவே தூங்கினா உலகமே இருண்டுடாதும். தூங்குற மாதிரி அது ஒரு நடிப்பு தான். இருந்தாலும் கண்ணை நன்னா மூடிண்டு அங்க கண்ணன் சயனிச்சுட்டு இருக்கான். இப்படி கண்ணன் சயனிச்சுட்டு இருக்கான் அப்படின்னு பார்த்த உடனே துரியோதனனுக்கு கொஞ்சம் ஒரு அலட்சியமா இருந்தது. இது என்ன, நம்மள வர சொல்லிட்டு இது பாட்டு தூங்கிட்டு இருக்கு, கொஞ்சம் கூட ஒரு மரியாதையே இல்லை. சரி போய் எழுப்பலாமான்னு பார்த்தா சரி வேண்டாம், எதுக்கு தூங்குறவனை போய் எழுப்பினா அப்புறம் அதனால ஏதாவது கோச்சிக்க போறான். நம்ம காத்துட்டு இருப்போம்னு இப்படி சுத்தி சுத்தி பார்த்தா அங்க தலைமாட்டுல ஒரு ஆசனமும் கால் மாட்டுல ஒரு ஆசனமும் போட்டிருக்கு. இது எங்க போய் உட்காரலாம்னு பார்த்தா இந்த இவனே ஒரு இடையன், இவன் காலடியில போய் நம்ம உட்கார்றதா இப்படி சுத்தி பார்த்தா அங்க தலை பக்கத்துல அங்க இடம், இங்க போய் உட்காருவோம், இங்க போய் உட்காந்துருவோம் அப்படின்னு துரியோதனன் போய் அங்க உட்காந்துட்டான். உட்காந்து இது எப்ப எழுந்துக்க போறானோ தெரியலையே அப்படின்னு கண்ணன் எழுந்துக்கிறதுக்காக காத்துட்டு இருக்கான். இப்படி காத்துட்டே இருக்கிறச்சே அந்த சமயத்துல உள்ள அதே சமயம் உள்ள அர்ஜுனன் வரான். உள்ள அர்ஜுனன் வந்த உடனே கண்ணனுடைய திருவடி இப்படி தெரியறது. கண்ணன் மல்லாக்கப்படுத்துன்னு இருக்கான். மல்லாக்கப்படுத்துன்னு இருக்கிறதுனால கண்ணனுடைய அந்த அழகான அந்த திருவடி தரிசனம் ஆறுது அர்ஜுனனுக்கு. சங்கு சக்கர யமவஜ்ர ரேகைகள்லாம் இருக்கு கிருஷ்ணனுடைய திருவடியில. நல்ல உருண்டையான அழகான திருவடி, அதுல பிஞ்சு பிஞ்சான விரல்கள், அல்ல முத்து முத்தா நகங்கள். எந்த கட்டவரல் நகை நுனியிலேந்து கங்கையே உற்பத்தி ஆனாலும் அந்த பாதம் எவ்வளவு ரம்யமா மதுரமா இருக்கும். அந்த பாதத்தை பார்த்த உடனே அப்படியே கண்ணுல ஆனந்த பாஷ்பம் வந்தது அர்ஜுனனுக்கு. கண்கள்னால ஆனந்த பாஷ்பம் விட்டான். நம்ம இங்க எதுக்கு வந்தோம்? கிருஷ்ணனை அழைக்கிறதுக்காக வந்தோம். நமக்கு சகாயம் பண்ணும்படி அழைக்கிறதுக்காக வந்தோம். ஆனா இந்த கிருஷ்ண திருவடிய பார்த்து அதுல சொக்கி போன அர்ஜுனன், யாரு சூதாடினா என்ன, யாரு யுத்தம் பண்ணா நமக்கு என்ன, இந்த திருவடிய பார்த்தாலே போறாதோ, இந்த திருவடிய பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்கே அப்படின்னு இந்த திருவடிய பார்த்துட்டே இப்படி அப்படியே சொக்கி போய் அர்ஜுனன் அப்படியே நிக்கிறான். அவன் தனக்கு ஆசனம் எடுத்துக்கணும், நம்ம உட்காரணும் அப்படின்னு கூட நினைக்கல. அப்படியே கை குபிச்சுண்டு கண்ணனுடைய கால் மாட்டுல அப்படி கை குபிச்சுண்டு அப்படி நின்னு இருக்கான் அர்ஜுனன். இந்த திருவடிய பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்கே அப்படின்னு அர்ஜுனனுடைய கண்கள்ல இருந்து அந்த கண்ணீர் துளி ஒன்னே ஒரு டிராப் போய் கிருஷ்ணனுடைய கால்ல அப்படி பொட்டுன்னு விழுந்தது. இப்படி விழுந்த உடனே கண்ணன் இப்படி கண்ணை திறந்துட்டான். இப்படி கண்ணை திறந்துட்ட உடனே இப்படி நேர முதல்ல அர்ஜுனனை பார்த்தான். ஏன்னா மல்லாக்கப்படுத்துட்டு இருக்கானே கிருஷ்ணன், இப்படி மல்லாக்கப்படுத்துட்டா கண்ணை திறந்தது முதல்ல நேர எதிர இருக்கிறவா தானே தெரியும். தன்னுடைய பாதம் பக்கம் இருக்கிற அர்ஜுனன் தானே எதிர தெரியும். கண்ணன் கண்ணை திறந்த உடனே அர்ஜுனனை பார்த்தான். அர்ஜுனனை பார்த்த உடனே வா அர்ஜுனா வா, வந்து ரொம்ப நேரம் ஆயிடுத்தா வாப்பா அப்படின்னு கண்ணன் சொன்ன உடனே இந்த பக்கத்துல ஒரு குரல் கேட்கறது, நானும் வந்திருக்கேன் அப்படின்னு ஒரு குரல் கேட்கறது. என்ன என்ன யாரு 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 அது அப்படின்னு இப்படி கிருஷ்ணன் திரும்பி பாக்குறான். ஓஹோ மகாராஜா, துரியோதன மகாராஜாவா வந்துட்டேலா நீங்க, நானும் வந்திருக்கேன்னு இப்படி கத்தரையில பக்கத்துல உட்காந்து, நீங்க வந்து ரொம்ப நேரம் ஆச்சோ, ரொம்ப நேரம் ஆச்சு, நான் இங்க வந்து உட்காந்துருக்கேன், நீ என்னடா அண்ணா அர்ஜுனா வா வான்னு அவனை கூப்பிட்டு இருக்கியே, நான் இங்க வந்து எவ்வளவு நேரம் ஆச்சு தெரியுமா? அது எப்படி மகாராஜா எனக்கு தெரியும், ஏன்னா நான் மல்லாக்கப்படுத்திட்டு இருந்தேன், கண்ணை திறந்த உடனே எனக்கு அர்ஜுனன் தான் தெரிஞ்சா, அப்படி சைட்ல திரும்பி உங்களை பார்க்க முடியுமா மகாராஜா? நீங்க வந்து உட்காந்து இருக்கிறது எனக்கு எப்படி தெரியும்? நான் கண்ணை திறந்தேன், நேரம் அர்ஜுனன் தெரிஞ்சா வா அர்ஜுனான்னு கூப்பிட்டேன், நீங்க அங்க இருந்திருந்தா நீங்க தெரிஞ்சிருப்பேள், அவ்வளவுதானே எனக்கு அப்படின்னு கிருஷ்ணன் சொன்னதான். அதெல்லாம் இல்ல, நீ வேணும்னு தான் பண்ற கிருஷ்ணா, உன்னை நம்பவே முடியாது, நீ வேணும்னு பண்ற, வேணும்னு நீ அர்ஜுனனை வான்னு கூப்பிடுற அப்படின்னது. இப்படி அர்ஜுனன் அப்பதான் திரும்பி பாக்குறான், துரியோதனன் வந்திருக்கான். துரியோதனன் வந்ததையே கவனிக்கல அர்ஜுனன் இவ்வளவு நேரமா. இப்பதான் பார்த்தா அப்படியே தன் அக்னி ஜுவால பறக்கிறது அர்ஜுனனுடைய கண்களை, அது அப்படியே வீசினான் துரியோதனன் மேல. அன்றைய தினம் சூதாட்ட அரங்கத்துல திரௌபதி கிட்டக்க இந்த தொடைய வழிச்சுட்டு காமிச்சான், இங்க வந்து உட்காருன்னு காமிச்ச அதே ஆள். அத பார்த்ததும் அவ்வளவு மனசுல க்ஷாத்திரம் பொங்க அர்ஜுனன் அப்படியே துரியோதனன் பக்கம் பார்க்க, இப்படி அர்ஜுனனுடைய முகத்துல க்ஷாத்திரம் தெரியறதுன்னு தெரிஞ்ச உடனே கண்ணபிரான் துரியோதனனை அர்ஜுனனையும் இப்படி கை காட்டுறான். ரெண்டு பேரும் எதுவும் பேசிக்க வேண்டாம் அப்படிங்கிற ரீதியில ரெண்டு பேர் பக்கமும் இப்படி கை காட்டுறான். நீங்க ரெண்டு பேரும் எதுவும் பேசிக்க வேண்டாம் அப்படின்னு கை காமிச்ச உடனே அர்ஜுனன் நிறுத்திட்டான். துரியோதனன் பக்கம் திரும்பி அர்ஜுனன் எதுவும் பேசல.
ஆனால் அர்ஜுனனையும் துரியோதனனையும் மாத்தி மாத்தி ரெண்டு பேரையுமே பாக்குறான் கண்ணன். துரியோதனன் எப்படி இருக்கான், அர்ஜுனன் எப்படி இருக்கான்னு ரெண்டு பேர் முகத்தையும் இப்படி திரும்பி திரும்பி அர்ஜுனன் பார்த்துட்டு இருக்கான். ததபீதாம்பரதரோ ஜகத் சிருஷ்டா ஜனார்தனஹ கதே துரியோதனே கிருஷ்ணஹ கிரீட்டி நமதா பிரவீத். தன்னுடைய பீதாம்பரத்தை சரி பண்ணிக்கிறானாம். ததபீதாம்பரதரோ, இந்த ஜகத்தையே சிருஷ்டி பண்ண ஜனார்தனன், ஜகத் சிருஷ்டா ஜனார்தனாக, ஜகத்தையே சிருஷ்டி பண்ண ஜனார்தனன். இவன் ரெண்டு பேர் சண்டையை தீர்த்து வைக்க முடியல அவனால. ரெண்டு பேரும் இங்கேயும் வந்து அடிச்சுன்ற போறாளேன்னு ரெண்டு பேரையும் கொஞ்சம் விளக்குற மாதிரி பார்த்து பிறகு கதே துரியோதனே கிருஷ்ணஹா கிரீட்டி. கிரீட்டினா அர்ஜுனன், அர்ஜுனனுடைய ஒரு பெயர் கிரீட்டி. கிரீட்டியையும் துரியோதனனையும் பார்த்து, நீங்க ரெண்டு பேருமே ஒரே சமயத்துல வந்திருக்கீங்க. துரியோதன மகாராஜா என்ன மகாராஜான்னு கிருஷ்ணன் கூப்பிடுறானே, துரியோதனன் இன்னும் யுவராஜன் தான். இதில் வேணும்னு அவனை வெறுப்பேத்தணுங்கிறதுக்காகவே சொல்றான். மகாராஜா, துரியோதன மகாராஜா, நீங்க வந்ததை நான் கவனிக்கல. நான் முதல்ல அர்ஜுனனை பார்த்துட்டேன், கோச்சுக்காதீங்க. அதனால கிருஷ்ணா, என்ன மகாராஜா நீ இப்ப ஏன் கூப்பிடுற? துரியோதனன் கேட்கிறான், நான் யுவராஜன் தான், அதை சொல்லி காட்டுறியா? எங்க அப்பாக்கு அடுத்தது நான் தானே வரப்போறேன், நான் மகாராஜாவா வருவேன், பிற்காலத்துல வருவேன். இருந்தாலும் நீ இது இப்ப எதுக்கு என்ன மகாராஜான்னு கூப்பிடுற? சரி சரி, அப்படியாக நான் எப்படி கூப்பிடணும்? என்ன சம்பந்தின்னு கூப்பிடு, நான் உன் சம்பந்தி தானே, என்ன சம்பந்தின்னு கூப்பிடு. அப்படியா? சரி துரியோதன சம்பந்தி, நான் உங்களை சம்பந்தினே கூப்பிடுறேன். நீங்க வந்ததை நான் பார்க்கல, கோச்சுக்காதீங்க. பார்க்காததுக்கு இவ்வளவு கோச்சுக்கிறான் துரியோதனன். அதெல்லாம் இல்ல, நீ வேணும்னு பாக்கல. சரி பரவாயில்ல, நான் எதுக்கு வந்திருக்கேன்னு தெரியுமா? நீங்க ரெண்டு பேருமே எதுக்கு வந்திருக்கேன்னு நான் கேட்கணும்னு தான் நான் இப்ப எழுந்து உட்காந்துருக்கேன். உங்க ரெண்டு பேருக்குமே நான் பொதுவா கேட்கிறேன், நீங்க ரெண்டு பேருமே இப்ப எதுக்கு வந்திருக்கேன் அப்படின்னதும் அர்ஜுனன், சரி நம்ம ஆரம்பிக்க வேணாம், இவனோ சிடுங்கிறான். இவன் முதல்ல பேசி முடிச்சுட்டு கிளம்பட்டோம்னு பாக்குறான் அர்ஜுனன். இவன் கிளம்பினா விட்டு கிருஷ்ணன்ட்ட நம்ம மெதுவா உட்காந்து ஆசத்தீர பேசுவோமே, இவனும் கூடவே இருந்திருந்தா எப்படி பேசுறது அப்படின்னு அர்ஜுனன் எதுவும் பேசாம கை குபிச்சுட்டு வெறும நிக்கிறான். நின்னதை இதை பார்த்த உடனே கிருஷ்ணன் சொல்றான், அர்ஜுனா நிக்கிறியே, உட்காருப்பா, என் பக்கத்துல வந்து உட்கார் அப்படின்னு அர்ஜுனனையே உட்கார வச்சு, பிறகு இப்ப ரெண்டு பேருமே சொல்லுங்கள், என்ன விஷயமாக வந்திருக்கீர்கள் அப்படின்னு கேட்டதும் துரியோதனன் உடனே வெத்தலை பாக்க கொண்டு கிருஷ்ணன் முன்னாடி நீட்டான். இந்தா கிருஷ்ணா, வெத்தலை பாக்கு வாங்கிக்கோ. வெத்தலை பாக்க என்ன விசேஷம்? என்ன விசேஷம்? என்ன கல்யாணம் தான் ஆயிடுத்தே சாம்பனுக்கு லக்ஷ்மணாக்கு, இப்ப வந்து வெத்தலை பாக்கு கொடுக்கறீங்களே, என்ன விசேஷம்? ஏன் கிருஷ்ணா, உனக்கு தெரியாதா? இப்ப பாரத தேசம் பூரா எப்படி இருக்கு? ஆங்காங்கே ராஜாக்கள் புறப்பட்டு ஒருவேளை யுத்தம் வந்தா யார் யாரு பட்சம் அப்படின்னு முடிவு பண்ணி எல்லா ராஜாக்களும் புறப்பட்டு அங்கங்க போறார்கள். இது என்ன உனக்கு தெரியாதா என்ன? அப்படியா? யுத்தம்னு நீங்க தீர்மானமே பண்ணிட்டேளா? தீர்மானம் ஆறுதோ இல்லையோ, ஒருவேளை யுத்தம்னு வந்தா நீ யார் பட்சம் இருக்க போற? என் பட்சம் தானே இருப்ப, நான் உனக்கு சம்பந்தி ஆச்சே, என் பட்சம் நீ இருக்கணும். அதனால இந்தா வெத்தலை பாக்கு, இந்த பூ பழம் எல்லாம் வச்சிருக்கேன், இதெல்லாம் வாங்கிக்கோ. கிருஷ்ணா, உனக்கு ரொம்ப பிடிச்ச வெண்ணையும் கொண்டு வந்திருக்கேன். துரியோதனன் சொல்றான், என்ன சகுனி நல்லா சொல்லி அனுப்பியிருக்கான், கிருஷ்ணனுக்கு வெண்ணெய் ரொம்ப பிடிக்கும், கொண்டு போய் கொடு அப்படின்னு வேற சொன்னதுனால எப்படி பேசணுமோ பார்த்து பேசி கிருஷ்ணனை வசியம் பண்ணிட்டு வான்னு சொல்லி அனுப்பியிருக்கான் சகுனி. உனக்கு ரொம்ப பிடிச்ச வெண்ணெய் கொண்டு வந்திருக்கேன், இந்த வெண்ணெய் எப்படி உருகுமோ அது போல நீயும் மனசுருகி நீ என் பட்சம் இருக்கணும். நான் உன்னுடைய சம்பந்திங்கிறதுனால எனக்கு பூர்ணமா உன்னிடத்துல உரிமை இருக்கு. என்னுடைய கன்னிக்கை இன்னைக்கு உனக்கு மாட்டு பொண்ணா இருக்கா, அதனால நீ என் பட்சம் நிப்பேன்னு சொல்லி இந்த வெத்தலை பாக்க வாங்கிக்கோ அப்படின்னு துரியோதனன் கொண்டு வந்து நீட்டினான். உடனே அர்ஜுனனை பாக்குறான் கண்ணன். சரி சரி துரியோதனா, ஒரு நிமிஷம், அர்ஜுனா நீ எதுக்கு வந்திருக்க அப்படின்னதும் அர்ஜுனனும் கையில ஒரு வெத்தலை பாக்கு பூ பழத்தை கொடுத்து, உன்னை அண்ணா யுதிஷ்டிரர் உன்னை அழைக்க சொன்னார். நீ இப்ப சொல்றான் இல்லையா துரியோதனன், அதேதான். ஒருவேளை நாளைக்கு ஏதாவது பிரச்சனைன்னு ஆச்சுன்னா நீ எங்க பட்சமே இருக்கணும் அப்படின்னு அண்ணா யுதிஷ்டிரர் இந்த வெத்தலை பாக்கு பூ பழம்லாம் உனக்கு கொடுத்துட்டு வர சொன்னார். நான் வெண்ணெய், நெய், தயிர் எல்லாம் வச்சு கொண்டு வந்திருக்கேன், இந்த வாங்கிக்கோ அப்படின்னு அர்ஜுனனும் வெத்தலை பாக்க கொண்டு வந்து நீட்டுறான். இந்த ரெண்டு வெத்தலை பாக்கையும் இப்படி திரும்பி திரும்பி பாக்குறான் கிருஷ்ணன். இப்ப யாருக்கு கொடுக்கறத வாங்கிக்கிறது? துரியோதனன் கொடுக்கறத வாங்கின்றதா இல்ல அர்ஜுனன் கொடுக்கறத வாங்கின்றதா? ரெண்டு பேரையும் ஒரே சமயத்துல வர வச்சதே அவன் தான். ரெண்டு பேரையும் இப்படி திரும்பி திரும்பி பாக்குறான். சரிப்பா, ரெண்டு பேருடைய வெத்தலை பாக்கு கொடுக்கும், ரெண்டுத்தையும் நான் ஏத்துக்கிறேன். ரெண்டுத்தையும் ஏத்துக்கிறதுங்கிறது முடியவே முடியாதே.
அர்ஜுனன் சொல்றான், என்ன கிருஷ்ணா இது ரெண்டுத்தையும் எப்படி ஒன்னால ஏத்துக்க முடியும்? ஏன்னா இப்ப சண்டை பிரச்சனையே எங்களுக்கும் இவாளுக்கும் தான், துரியோதனாதிகளுக்கும் எங்களுக்கும் தான் பிரச்சனையே. ஒண்ணு நீ அவா பட்சத்துல இருக்கணும், இல்ல எங்க பட்சத்துல இருக்கணும். ரெண்டுத்தையும் வாங்கிக்கிறேன்னு சொல்றியா? அதுதான் கிருஷ்ணன். என்னால ரெண்டு பேர் பட்சமும் இருக்க முடியும், ரெண்டு பேருமே வெத்தலை பாக்க கொடுங்கள்னு 2 பேர் வெத்தலை பாக்கையும் கையில வாங்கிட்டான் கிருஷ்ணன். வாங்கிட்ட உடனே துரியோதனனுக்கு புரியல, நீ என் வெத்தலை பாக்க தான் வாங்கிக்கணும், நான் உன்னுடைய சம்பந்தி, நீ எப்படி அர்ஜுனனுடைய வெத்தலை பாக்க நீ ஏன் வாங்கிக்கிற அப்படின்னு துரியோதனன் கேட்டதும் கிருஷ்ணன் சொல்றான், துரியோதனா, வார்த்தைக்கு வார்த்தை சம்பந்தி சம்பந்தின்னு சொல்றியே, நீ நேத்திக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்க உன் பொண்ண என் பையனுக்கு, நேத்திக்கு நீ எனக்கு சம்பந்தி ஆயிருக்க. ஆனால் நானும் அலாதி காலமாக நான் எப்பயோ சுபத்ராவை கல்யாணம் பண்ணி அர்ஜுனனுக்கு கொடுத்துட்டேன். நீ எனக்கு சம்பந்தினா அர்ஜுனன் எனக்கு மாப்பிள்ளை, முதல்ல மாப்பிள்ளை அப்புறமா தான் சம்பந்தி. புரியறதா? அதெல்லாம் இல்ல, உன்னுடைய கன்னிக்கை தான் உனக்கு முக்கியம், உன்னுடைய பிள்ளைதான் உனக்கு முக்கியம். என்ன கிருஷ்ணா, நீ என்னுடைய கன்னிக்கை உனக்கு மாட்டு பொண்ணா இருக்கா, உன் பிள்ளை உனக்கு முக்கியம் இல்லையா? சாம்பன் உனக்கு முக்கியம் இல்லையா? உன் தங்கதான் உனக்கு முக்கியமா? சுபத்ரதான் உனக்கு முக்கியமா? சாம்பன் பிள்ளைதானே முக்கியம் அப்பாக்கு. அது உன் அப்பா திருத்தராஷ்டிரனுக்குப்பா, உன் அப்பா திருத்தராஷ்டிரனுக்கு தான் என் பிள்ளைதான் முக்கியம், வேற ஒண்ணுமே கிடையாது என் உலகத்துல நினைக்கிறவர் அவர். ஆனால் எனக்கு என் பிள்ளை, என் புத்திரன் எனக்கு பிறக்கிறதுக்கு முன்னாடியே சுபத்ரா எனக்கு தங்க, அதனால எனக்கு சுபத்ரா தான் முக்கியம். ஆமா, இப்ப என்னங்கிற? அதனால எனக்கு அர்ஜுனன் என்னுடைய மாப்பிள்ளையா இருக்கிறதுனால அவனை என்னால விட்டு கொடுக்க முடியாது. அதுக்காக துரியோதனா, நான் உன்னையும் ஒண்ணு விட்டு கொடுக்கலையே, நீ கொடுத்த வெத்தலை பாக்கியிருந்தானே நான் வாங்கிட்டேன், நீ சம்பந்தியாச்சே அதனால நான் வாங்கிட்டேனா இல்லையா? சரி வாங்கிட்டேன். இப்ப 2 பேருக்கு எப்படி நீ சகாயம் பண்ண போற? 2 பேருக்கு எப்படி உன்னால பண்ண முடியும்? கிருஷ்ணன், நான் 2 கொடுக்குறேன், 2 ஆப்ஷன் கொடுக்குறேன், உங்க யார் யாருக்கு எது எது வேணுமோ அதை தேர்ந்தெடுத்துக்கோங்க. அர்ஜுனா உனக்கு என்ன வேணும்னு நீ சொல்லு, துரியோதனா உனக்கு என்ன வேணும்னு நீ சொல்லு, அவளுக்கு என்ன வேணுமோ வாங்கிட்டு போலாம். என்ன 2ன்னு பார்த்தா, ஒரு பட்சம் என்னுடைய சேனை பூரா கொடுத்துடுறேன், நாராயணி சேனை, கண்ணபிரானுடைய சேனை, நாராயணி சேனை, துவாரகை சேனை, அது பூரா. அது கிருத்தவர்மா அப்படிங்கிறவன் தான் அதுக்கு தளபதி, அவன் தான் சேனாபதியா இருந்து அந்த சைன்யத்தை பராமரிச்சுட்டு வரான். கிருத்தவர்மாவோட சேர்த்து என்னுடைய நாராயணி சேனை பூரா நான் ஒருத்தருக்கு கொடுத்துடுறேன், இன்னொருத்தருக்கு நான் இருப்பேன், கிருஷ்ணன் இருப்பேன். என்கிட்ட சேனை இருக்காது, ஆயுதம் இருக்காது, நிராயுத பாணியா நான் மட்டும் இருப்பேன். நான் ஆயுதம் கூட எடுக்க மாட்டேன். ஒருவேளை நாளைக்கு சண்டைன்னு வந்ததுன்னா கிருஷ்ணன் நான் சாட்சி மாத்திரமா இருப்பேனே தவிர நான் கையில ஆயுதத்தை எடுக்க மாட்டேன். நான் ஆயுதமே இல்லாம நிராயுத பாணியா நான் இருப்பேன். ஒரு பக்கம் நான், இன்னொரு பக்கம் நாராயணி சேனை பூரா. யார் யாருக்கு எது வேணுமோ கேட்டுக்கோங்க. அர்ஜுனா உனக்கு என்ன வேணும் நீ கேளு, துரியோதனா உனக்கு என்ன வேணும்னு நீ கேளு, என் சேனை பூரா ஒருத்தருக்கு கொடுப்பேன், மற்றொருவருக்கு நானே என்னையே நான் கொடுப்பேன். யாருக்கு எது வேணும் கேளு. அப்படி அர்ஜுனா நீ முதல்ல கேளு அப்படின்னு கிருஷ்ணன் சொல்றான். அர்ஜுனா நீ முதல்ல கேளு அப்படின்னு உடனே, கண்ணா எனக்கு உன்னை தவிர அப்படின்னு அர்ஜுனன் ஆரம்பிக்கிறான். உன்னை தவிர எனக்கு வேற என்ன இருக்குன்னு அர்ஜுனன் சொல்லணும்னு ஆரம்பிக்கிறான். ஏவ முக்தஸ்து கிருஷ்ணேன குந்தி புத்ரோ தனஞ்சயः அயுத்யமானம் சங்கிராமே வரயாமாச கேசவம். கேசவனை தவிர வேற எதுவும் வேண்டாமே அர்ஜுனனுக்கு. அதுவும் அந்த திருவடியை பார்த்தே அழகுல சொக்கி போயிருக்கானே இப்ப அர்ஜுனன் வேற. உன்னை தவிர எனக்கு வேற என்ன கண்ணா அப்படின்னு அர்ஜுனன் சொல்ல வரத்துக்குள்ள அர்ஜுனனை பேச விடாம துரியோதனன் அங்கேந்து, எனக்கு நாராயணி சைன்யத்தை கொடுத்துடு, எனக்கு நாராயணி சைன்யத்தை கொடுத்துடு அப்படின்னு அங்கேருந்து ஒரு குரல். ஏன் கத்துறப்பா துரியோதனா? அர்ஜுனன் சொல்லிட்டு இருக்கான்ல ஏதோ, அதை கேட்க மாட்டான். இங்க பார் கிருஷ்ணா, அர்ஜுனனோட பெரியவன் நான், அண்ணா நான் வந்திருக்கேன், என் தம்பி அர்ஜுனன், நான் பெரியவன் நான் வந்திருக்கேன், எனக்கு முதல்ல மரியாதை கொடு. மேலும் இங்க முதல்ல வந்தது நான் தான், எனக்கு அப்புறம் தான் இவன் வந்தான், நான் சொல்றதுக்கு முதல்ல மரியாதை கொடு. நான் நாராயணி சேனை கேட்டுட்டேன், எனக்கு கொடுத்துரு முதல்ல. கண்ணன் சொல்றான், இன்னும் உனக்கு அந்த அண்ணா தம்பி இந்த உறவெல்லாம் ஞாபகம் இருக்கா துரியோதனா? அர்ஜுனன் என் தம்பி, நான் தான் பெரியவன்னு சொல்றியே, இது அண்ணா தம்பி உறவெல்லாம் வேற ஞாபகம் இருக்கும்? அப்படி உனக்கு ஞாபகம் இருந்தா ரொம்ப சந்தோஷம். நான் ஒண்ணு சொல்றேன், ஒரு குழந்தை வந்ததுன்னா, ஒரு பெரியவர் வந்தாருன்னா முதல்ல அந்த குழந்தைக்கு என்ன வேணும்னு கேட்டுதான் அனுப்புவான், அப்புறமா தான் அந்த பெரியவாளுக்கு என்ன வேணும்னு கேட்பான். அதனால உன் தம்பின்னு நீ சொன்னல அர்ஜுனனை, அதனால முதல்ல உன் தம்பிக்கு என்ன வேணும்னு நான் கேட்கிறேன், அதுக்கப்புறம் உன்னிடத்துல வர இரேன், உனக்கு ஏதாவது ஒண்ணு கண்டிப்பா உனக்கும் உண்டு, இரேன் கொஞ்ச நேரம் இரேன். இல்ல முடியாது, நான் கேட்டதை எனக்கு நீ கொடுக்கறியா இல்லையா அப்படின்னு துரியோதனன் கேட்டதும் அர்ஜுனன் சொல்றான், கண்ணா
அவன் கேட்டது அவனுக்கு கொடுத்துடு, நீ கொடுத்து அனுப்பிச்சுடு. ஏன்னா அவர் தான் முதல்ல வந்தார், நான் பார்த்தேன், நான் அப்புறமா தான் வந்தேன், ஏன்னா எனக்கு முன்னாடியே அவர் வந்து உட்காந்துட்டார் போல இருக்கு. அதனால அவர் கேட்டதை நீ கொடுத்துடு, பரவாயில்ல, எனக்கு சேனை வேண்டாம். உனக்கு சேனை வேண்டாமா? வேண்டாம். பின்ன உனக்கு என்ன வேணும்? நீ தான் வேணும், வேற என்ன வேணும் எனக்கு? எனக்கு நீ வேணும், போறோம். சேனையை நீ அவருக்கே கொடுத்துடலாம் அப்படின்னதும் தம்பியே சொல்லிட்டான் பார். துரியோதனன் சொல்றான், அதான் அர்ஜுனனே சொல்லிட்டானே, என் தம்பியே சொல்லிட்டானே, அவனுடைய ஆசையை நான் கெடுக்கல, அவனுக்கு நீ தான் வேணுமா, உன்னதான் கேட்கிறான் பத்தியா, அதனால நீ அவன் கூட இரு, சேனை பூரா எனக்கு கொடுத்துடு அப்படின்னு துரியோதனன் கேட்ட உடனே, சரி துரியோதனா, நீங்க 2 பேருமே இதுக்கு சம்மதிச்சிட்டே இல்லையா, நாராயணி சேனை பூரா நான் உனக்கு கொடுத்துடுறேன், சேனை பூரா வந்து சேரும், அஸ்தினாபுரத்துக்கு நான் அனுப்பி வச்சுடுறேன். நாராயண மம த்ரிக்னம் காமமஜ்ஜாதம் கஜம் த்ரிஷூ சர்வக்ஷத்ரஸ்ய புரதோ தேவதானவயோரபி. தேவர்கள் தானவர்கள் எத்தனை பேர் வந்தாலும் அத்தனையும் எதிர்த்து நிக்கக்கூடிய என்னுடைய நாராயணி சேனை பூரா சம்பந்தி, நீ என்னுடைய சம்பந்தி இல்லையா துரியோதனா, உனக்கு நான் எல்லாத்தையும் கொடுத்துடுறேன். ரொம்ப சந்தோஷம் கிருஷ்ணா, நான் வந்த காரியம் முடிஞ்சது, வா வந்து இவ்வளவு சீக்கிரம் நீ ஒத்துப்பேன்னு நான் எதிர்பார்க்கல, எனக்கு சேனை பூரா கொடுத்து நீ என்னை இப்ப கௌரவப்படுத்திட்ட, நாராயணி சேனை பூரா வந்துடும் இல்ல, எப்ப வரும், என்னைக்கு வரும்? அட நான் நாளைக்கே அனுப்பி வச்சுடுறேன்ப்பா, நாராயணி சேனை உனக்கு வந்து சேரும்பா, நீ இப்ப கிளம்பு. சரி அப்படி ஆகில் நான் புறப்படுறேன், நான் வந்த வேலை ஆயிடுத்து, நான் புறப்படுறேன். அதுக்குள்ள புறப்பட்டுட்டியே துரியோதனா, வெத்தலை பாக்கலாம் வேற எனக்கு கொடுத்துருக்கேன், சாப்பிட்டுட்டு வேணா போயேன். கிருஷ்ணன் சொல்றான், சாப்பிட்டுட்டு போ. இல்ல பரவாயில்ல, என்னுடைய பொண்ணு லக்ஷ்மணா கூப்பிட்டுருக்கா, நான் வாத்துக்கு போறேன், என் மாப்பிள்ள சாம்பனியும் பார்க்கணும், நான் அங்க போயிட்டு நான் அப்படியே கிளம்புறேன், ரொம்ப சந்தோஷம், சீக்கிரமா சேனையை கொடுத்து அனுப்பிச்சுட்டு அப்படின்னு சொல்லி துரியோதனன் கிளம்பிட்டான். அப்பாட, கிருஷ்ணன் இப்பதான் அப்பா ஒரு விழா கிளம்பித்து அப்படின்ன உடனே இப்ப அர்ஜுனனை கூப்பிட்டு, அர்ஜுனா இங்க வா அப்படின்னு அர்ஜுனனை கூப்பிட்டு ஆலிங்கனம் பண்ணிட்டான் கண்ணன். ஏன்னா தன்னுடைய பக்தனை ஆலிங்கனம் பண்ணிக்கணும்னா அபக்தன் முன்னாடி பண்ணிக்க முடியுமோ? துரியோதனனோ கிருஷ்ணன் என்னுடைய சம்பந்தி, அதை தவிர வேற ஒண்ணும் தெரியல அவனுக்கு. அவன் முன்னாடி போய் அர்ஜுனனுக்கு இவன் ஆலிங்கனம் எல்லாம் கொடுத்தா எப்படி சரியா இருக்கும்? அதனால துரியோதனன் அப்படி வெளியில போறானான்னு இப்படி எட்டி பார்த்துட்டு கிருஷ்ணன் உடனே அர்ஜுனனை கூப்பிட்டு ஆலிங்கனம் பண்ணிட்டான். ஆலிங்கனம் பண்ணி, என்ன அர்ஜுனா நீ என்ன கேட்க வந்த? நீ முதல்ல ஏதோ கேட்க வந்தியே, அதுக்குள்ள துரியோதனன் பேசிட்டான், நீ என்ன கேட்க வந்த? அப்ப கேட்டதுதான், கிருஷ்ணம் ஜாபஹ்ருதம் ஞாத்வா சம்பிராப பரமாமுதம், உன்னதான் கேட்டேன், எனக்கு நீதான் வேணும், அததான் கேட்டேன். என்ன அர்ஜுனா அப்படி பண்ணிட்டியே, நாராயணி சேனை வேணும்னு கேட்க மாட்டியா? கேட்க வேண்டிதானே, நான் தான் முதல்ல நீ கேளுன்னு நான் தான் எப்படியோ துரியோதனன் கஷ்டப்பட்டு பேசி அர்ஜுனா நீ கேளுன்னு உன்கிட்ட சொன்னேன்ல, பட்டுன்னு சொல்ல வேண்டியதானே, நாராயணி சேனை எனக்கு வேணும்னு சொல்ல வேண்டியதானடா அப்படின்னு கிருஷ்ணன் சொன்னது. யாருக்கு வேணும் நாராயணி சேனை? என்ன பேசுற கிருஷ்ணா, நாராயணி சேனை எனக்கு வேணுமா? நீ என்ன நினைச்சுட்டு இருக்க? நான் நாராயணி சேனை எல்லாம் எனக்கு ஒண்ணும் வேண்டாமா? ஒருவேளை நாளைக்கு யுத்தம் வேண்டாம், நீ வா போறோம், எனக்கு நீ என் கூட இரு போறோம். அவ்வளவு நம்பிக்கையா என் மேல? கிருஷ்ணன் கேட்கிறான், அவ்வளவு நம்பிக்கையா? நான் ஆயுதமே எடுக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கேன், சக்கரம்லாம் நான் எடுக்க மாட்டேன், நீ எதிர்பார்க்கிற பஞ்சாயுதங்கள்லாம் எனக்கு இருக்கு, எதையும் நான் எடுக்க மாட்டேன். வேண்டாம், நிராயுத பாணியா இருப்பேன். சரி, யுத்தம் கூட நான் பண்ண மாட்டேன், வெறும சாட்சி மாத்திரமா நிப்பேன், அவ்வளவுதான். அதுதான் எனக்கு வேணும். நீ எப்படி வேணா இரு, நீ என் கூட இரு போறோம், எனக்கு வேற எதுவுமே வேண்டாம். நிஜமாதான் சொல்றியா? ஆமா, அவ்வளவு விசுவாசமா? இதுதான், இதுக்கு பெயர் தான் திட விசுவாசம். அவ்வளவு விசுவாசத்தோட பகவான் மட்டும் இருந்தா போறோம் அப்படின்னு அர்ஜுனன் எடுத்த முடிவு இன்னைக்கு பாண்டவா பக்கம் ஜெயம் உண்டாக்க போறது. எனக்கு கிருஷ்ணன் மட்டும் போறோம், எனக்கு வேற எதுவும் வேணாம், சதுரங்க சைன்யம் வேண்டாம், எனக்கு யானைப்பட வேணாம், குதிரைப்பட வேண்டாம், எனக்கு எங்க பக்கம் சைன்யம் கம்மியா இருக்குன்னு எல்லாரும் பேசிக்கிறா, அதெல்லாம் கூட பரவாயில்ல, எது இருந்தாலும் நீ எங்க கூட இருந்தாலே போறோம். சரி, நான் இருந்து என்ன பண்ணணும்னு எதிர்பார்க்கிற அப்படின்னு கேட்டதும் அர்ஜுனன் கொஞ்சம் ஆலோசிக்கிறான், எப்படி சொல்றது, இருந்தாலும் சொல்றேன். நான் சொன்னா நீ எதுவும் தப்பா எடுத்துக்க மாட்டியே? நீ தப்பா எடுத்துக்கலைன்னா நான் ஒரு விஷயம் சொல்றேன். நான் உன்னிடத்துல நான் எதிர்பார்க்கறது வேற ஒண்ணு. என்ன கேளு, தைரியமா கேளு, நீ என்ன வேணுமோ கேளு, நான் உனக்கு கொடுக்கறேன் அப்படின்னு கிருஷ்ணன் கேட்டதும், நீ எப்ப என்ன வேணும்னு கேட்டுட்டியோ இனி உனக்கு என்ன வேணுமோ கேளு, நான் கொடுக்கறேன். ஆமா, அண்ணா தர்மபுத்திரர் கூட வெத்தலை பாக்கெல்லாம் கொடுத்து கிருஷ்ணனை அழிச்சுண்டுவான்னு தான் சொன்னாரே தவிர கிருஷ்ணனுடைய சைன்யத்தை அழிச்சுண்டுவான்னு என்கிட்ட சொல்லல. அதனால நான் உன்னை அழைக்கதான் வந்தேன்.
நீ எனக்காக நீ ஒரு உதவி பண்ணணும். உனக்கு எவ்வளவோ மெடல் இருக்கு, எவ்வளவோ டேக் இருக்கு கிருஷ்ணனுக்கு. முரனை வதம் பண்ணதுனால முராரி, கம்சனை வதம் பண்ணதுனால கம்சாரி அப்படின்னு ஏகப்பட்ட பட்டங்கள், ஏகப்பட்ட பெருமைக்குண்டான பெயர்கள், காரண பெயர்கள் கிருஷ்ணனுக்கு இருந்ததுனால கேசி அப்படிங்கிற ஒரு அசுரனை சம்ஹாரம் பண்ணதுனாலதான் கேசவன் அப்படின்னு ஒரு திருநாமம். இது போல எவ்வளவோ பெயர்கள் உனக்கு இருக்கு. ஆனா எனக்கு ஒரு ஆசை, உனக்கு உன்ன ஒரு பேர் சொல்லி எல்லாரும் லோகம் பூரா உன்னை அழைக்கணும். பார்த்த சாரதி அப்படின்னு உன்னை அழைக்கணும். சாரத்தம்யம் துத்வயா காரியம் இதி மே மானசம் சதா சிரராத்ரேப்சிதம் காமம் தத்பவான் கர்த்துமர்ஹதி சாரத்யம் துத்வயா காரியம். எனக்கு சாரத்தியம் பண்ணுவியா கிருஷ்ணா? பார்த்த சாரத்தியா நீ வந்து இருப்பியா? நீ யுத்தத்துல எப்படி ஆயுதம் எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்ட இல்லையா? நீ எப்படியும் சாரத்தி ஆயுதம் எடுக்கணுங்கிற அவசியம் இல்ல. நீ சாட்சி மாத்திரமா ஆனா நீ இருப்பேன்னு சொன்ன. சாட்சி மாத்திரமா என்னுடைய ரதத்துல என் கூட இருக்கியா? சாரத்தியம் துத்வயா காரியம். உன்னிடத்துல நான் என்ன ஒப்படைச்சுடுறேன். ஏன்னா நான் எங்க பக்கம் இருந்து பூர்ணமா நான் யுத்தம் பண்ணி இந்த யுத்தத்துல ஜெயம் சம்பாதிச்சு கொடுக்க வேண்டியவன் நான் தான். இப்ப அந்த பூர்ண பொறுப்பு இப்ப எனக்கு இருக்கு. ஏன்னா எங்க பக்கம் சைன்யமும் கம்மின்னு எல்லாரும் பேசிக்கிறா இல்லையா? அது எவ்வளவு தூரம் உண்மையோ இல்லையோ தெரியல. ஆனா எனக்கோ பீமண்ணாக்கோ பொறுப்பு ஜாஸ்தி. அதுவும் முக்கியமா எனக்கு ரொம்ப ஜாஸ்தி. நான் என்ன பூர்ணமான ஒரு சாரத்திட்ட நான் என்ன ஒப்படைக்கணும். ஏன்னா ரத்திக்கு உண்டான பாதி பலம் சாரதிக்கு உண்டு. அதனால நான் எனக்கு உண்டான பலம் அவ்வளவு ஒரு பலவான சாரத்தியம் பண்ற ஒருவன் எனக்கு வேணும்னா அது உன்னை தவிர வேற யாரால இருக்க முடியும்? நீ காண்டவன லீலை பண்ணப்போ நீயா வந்த, உனக்கு நான் சாரத்தியம் பண்றேன்னு நீ எனக்கு வந்த. ஆனா இன்னைக்கு நானே கேட்கிறேன், எனக்கு சாரத்தியம் பண்ணுவியா கிருஷ்ணா? நான் என்ன பூர்ணமா உன்னை நம்பி நான் உன்கிட்டக்க ஒப்படைச்சிடுறேன், எனக்கு சாரத்தியம் பண்ணேன் கண்ணா அப்படின்ன உடனே என்னமாடா என்ன சாரத்தின்னு சொன்ன? அவ்வளவு திமிரா உனக்கு? நான் எப்பேற்பட்டவன் தெரியுமா? என்ன சாரத்தின்னு சொன்னியா அப்படின்னு கோபப்படுவானா என்ன கிருஷ்ணன்? உடனே அர்ஜுனனை பார்த்து கண்ணனுக்கு ஆனந்த பாஷ்பம் வந்தது. அர்ஜுனனை பார்த்து அர்ஜுனனை போய் இன்னும் இறுக்கி ஆலிங்கனம் பண்ணிண்டான். உபபன்னமிதம் பார்த்தா யத்தே ஸ்பர்தசி மயா சஹ சாரத்யம் தே கரிஷ்யாமி காமஹ சம்பத்யதாம் தவ சாரத்யம் தே கரிஷ்யாமி. அடுத்த ஸ்லோகமே கண்ணன் சொல்றான், சாரத்தியம் தானே, சாரத்யம் தே கரிஷ்யாமி பண்ணிட்டா போச்சு, அவ்வளவுதானே. சாரத்யம் தே கரிஷ்யாமி காமஹ சம்பத்யதாம் தவ. தவ எனக்கு ஒன்ன தவிர வேற எதுவுமே எனக்கு முக்கியம் இல்ல. பார்த்தா எனக்கு ஏன் இப்ப கண்ணுல ஜலம் வருது தெரியுமா? சாரத்தியம் பண்றியா கிருஷ்ணான்னு நீ வந்து என்கிட்ட கேக்குறியே, எனக்கு சாரத்தியம் பண்ணுடா கிருஷ்ணான்னு சொல்ல வேண்டிதானே, எனக்கு ஆக்னியிட வேண்டிதானே. அதை விட்டுட்டு சாரத்தியம் பண்றியா கிருஷ்ணான்னு வந்து கேட்டுன்னு இருக்கியே, இது என்ன வார்த்தை? அப்படியா நானும் நீயும் பழகுறோம்? எனக்கு நீ நண்பன் இல்லையா? என்ன உயிரை விட மேல இல்லையா அர்ஜுனா? நீ எனக்கு சாரத்தியம் பண்ணுன்னு சொல்லு. சாரத்தியம் பண்றியா கிருஷ்ணான்னு வந்து கேட்காத, ஒரு மூணாவது மனுஷன் மாதிரி வந்து கேட்காத. புரியறதா அர்ஜுனா? உனக்கு சாரத்தியம் பண்றதுக்காகவே நான் அவதரிச்சேனோ அப்படிங்கிறான் கிருஷ்ணன். உனக்கு சாரத்தியம் பண்றதுக்காகவே நான் அவதரிச்சேன். எனக்கு எவ்வளவோ டைட்டில் நீ இப்ப சொன்னியே, முராரி, கம்சாரி, கேசவன் எல்லாம் சொன்னியே, அதெல்லாம் விட பெருசா நான் மதிக்கிறது பார்த்த சாரதி அப்படிங்கிற பெயரை தான். பார்த்தனுக்கு சாரதின்னா அது நான் தான். அந்த ஒரு பெருமையை நான் லோகம் உள்ள வரைக்கும் நான் அந்த பெருமையை வச்சுக்க போறேன். என் அர்ஜுனன், என் உயிரை விட மேலான என் அர்ஜுனன், என் பார்த்தன், என் பார்த்தனுக்கு நான் சாரதி அப்படிங்கிற பெருமையை நான் ஏன் விடுவேன்? அதனால பார்த்த சாரதியா நான் வரேன். போ, உபப்ளவியத்துக்கு போய் உன்னுடைய தர்மபுத்திர அண்ணாட்ட சொல்லு, நான் சாரதிக்கு உண்டான வேஷத்தெல்லாம் போட்டுண்டு பார்த்தனுக்கு சாரதியாக நான் உபப்ளவியம் வரேன்னு போய் சொல்லு அப்படின்ன உடனே அர்ஜுனனும் கண்ணன் ஆலிங்கனம் பண்ணிண்டான். இப்படி ஒரு சௌலபியமான தெய்வமா நான் பார்த்தது இல்லையே கிருஷ்ணா. என்ன சாரதின்னு சொல்லிட்டியேன்னு நீ கோபப்படுவேன்னு நான் கூட நினைச்சுட்டேன். அதுக்குதான் நான் கொஞ்சம் தயங்கினேன் உன்கிட்ட சொல்றதுக்கு. ஆனால் நீயும் நீ ஆக்னியிட வேண்டித்தானேன்னு என்கிட்ட கேக்குறியே, நான் என்ன சொல்லுவேன்? அண்ணா தர்மபுத்திரர் இதுக்குதான் எப்போதுமே உன் மேல அவ்வளவு கிருபை காட்டுறார். உன்னை கிருஷ்ணன்னு நினைச்சாலே அவர் கண்ல இருந்து கண்ணீர் வரும். அதுக்கு காரணம் உன்னுடைய காருண்யம் தான்.
இவ்வளவு ஒரு காருண்யம் தேவையா? எங்க மேல இவ்வளவு கருணை காட்டுறியே, நீ இப்படிலாம் நீ பேசுறியே கிருஷ்ணா, இது நான் இப்படி கேட்டிருக்க கூடாதோன்னு எனக்கு தோன்றது அப்படின்னு அர்ஜுனன் சொன்னது. என்ன சொல்ற? கேட்டிருக்க கூடாதா? நீ கேட்கலன்னா நானே வந்து உட்கார்ந்துருப்பேன் உனக்கு சாரதியா. என் காண்டவன் லீலையும் போது நீ கேட்டியா? சாரத்தியம் பண்ணு நீ கேட்டியா? நானே வந்து உட்கார்லையோ? அர்ஜுனா, நீ ஒரு விஜய யாத்திரைக்கு புறப்படுறேன்னா உனக்கு அந்த விஜய யாத்திரைக்கு சாரதியா நான் வந்து உட்கார வேண்டாமா? நீ கேட்கலனாலும் நானே வந்திருப்பேன். இதுல நமக்குள்ள நீ என்னென்னமோ இப்படி எல்லாம் பேசக்கூடாது. நமக்குள்ள நீ நண்பனாக இரு. தைரியமா சிரிச்ச முகத்தோட கூட வா, வந்து சாப்பிட்டுட்டு நானும் நீ சேர்ந்து சாப்பிடலாம், ரொம்ப நாள் ஆச்சு, சாப்பிட்டுட்டு வா, நம்ம 2 பேரும் சேர்ந்தே கிளம்பலாம், உபப்பிளவியம் கிளம்பலாம், வா நான் உனக்கு சாரதியா புறப்பட்டு வரேன் அப்படின்னு கண்ணன் அர்ஜுனனுக்கு பார்த்த சாரதியாக விஜயம் பண்ணான். இனி இன்னிலேருந்து ஆரம்பிச்சு பாரதத்துல எங்க பார்த்தாலும் பார்த்த சாரதின்னு தான் நமக்கு வரும். விஜய சகே, பார்த்த சகே அப்படின்னு தான் வரும் ஒவ்வொரு இடத்துலயும். பார்த்த சாரதியாக கண்ணன் அந்த வெத்தலைப்பாக்க பூப்பழத்தை வாங்கிட்டு தன்னை அப்படியே அர்ஜுனன்ட்ட ஒப்படைச்சுட்டான் கண்ணன். அர்ஜுனன் தன்னை கண்ணன்ட்ட ஒப்படைக்கணும்னு நினைச்சான். இப்ப கண்ணன் தன்னை ஒப்படைச்சுட்டான் அர்ஜுனனுக்கு. இனி நீ என்ன சொல்றியோ நீ சொல்படி நான் கேட்பேன் அப்படின்னு கிருஷ்ணன் சாரதியாக ஆயிட்டான் அர்ஜுனனுக்கு. இத தெரிஞ்ச துரியோதனன், அடடா நம்ம அவசரப்பட்டு நம்ம நாராயணி சேனையை கேட்டுட்டோமோ, இப்படி கண்ணனே சாரதி ஆயிட்டானே அப்படின்னு நினைச்சு துரியோதனன் ஒரு கொஞ்சம் கவலைப்பட்டாலும் அவனுக்கு ஒரு தைரியம் வந்தது. எப்ப கண்ணனுக்கு அவ்வளவு பலம் இருக்கும், கண்ணனுடைய பலம் அவனுடைய சைன்யம் நாராயணி சைன்யத்துக்கும் இருக்கும் இல்லையா, நமக்கு தான் சேனை கிடைச்சிடுது இல்ல, அது போரும் போ அப்படின்னு அப்புறம் தானே முடிவு பண்ணிட்டு சமாதானம் பண்ணிட்டான். பிறகு துரியோதனன் யோசிக்கிறான், வேற யாரையாவது விட்டுட்டோமா, வேற யார கூப்பிடுறது, வேற யாரையாவது அழைக்க விட்டுட்டோமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்த துரியோதனன் கர்ணனை அழைக்கணும்பா, முக்கியமா கர்ணனை அழைக்கணும். ஏன்னா நான் கர்ணனை கொஞ்சம் அவமானமா அப்பப்ப பேசிட்டேன். ஆனா கர்ணனுடைய சைன்யம் நமக்கு ரொம்ப முக்கியம், கர்ணனுடைய சகாயம் நமக்கு ரொம்ப முக்கியம். நம்ம நண்பன் கர்ணனை போய் நம்ம அழைச்சிட்டு வந்துடணும் அப்படின்னு துரியோதனன் மறுபடியும் கையில வெத்தலை தாம்பூலம் எல்லாம் எடுத்துட்டு கர்ணனை பார்க்கணும்னு அங்கதேசம் புறப்பட்டு வரான். அங்கதேசம் புறப்பட்டு வந்த உடனே கர்ணன் வரவேற்பு கொடுத்தான் துரியோதனனுக்கு. என்ன துரியோதனா, இவ்வளவு தூரம் வந்திருக்கியே, கூப்பிட்டு இருந்தா நானே வந்திருப்பேனே, என்ன விஷயம், ஆனா கையில வெத்தலை பாக்கோட வந்திருக்கியே, என்ன ஆத்துல ஏதாவது விசேஷமா அப்படின்னு கர்ணன் விசாரிச்சதும், இல்லப்பா இப்ப உனக்கே தெரியுமே நான் எல்லா ராஜாக்களுக்கும் அழைப்பு கொடுத்துட்டு இருக்கேன், என் பட்சமா நான் ராஜாக்களை சேர்த்துட்டு இருக்கேன், நீ என் பட்சம் இருக்கணும், என் பட்சம் இருந்து நீ எனக்கு சகாயம் பண்ணணும், இந்த வெத்தலை பாக்க வாங்கிக்கோ அப்படின்னதும் கர்ணன் சொல்றான், இது என்ன நமக்குள்ள என்ன, இது என்ன ஃபார்மாலிட்டியா துரியோதனா, நான் உன் பக்கம் தானே இருக்க போறேன், உன் பக்கம் நான் இருந்து உனக்கே நான் எல்லா சகாயத்தையும் செய்வேன், நான் உனக்கு ஜெயத்தை உண்டாக்குவேன், நீ நிறைய தடவை நீ என்னை ஏதாளனம் பண்ணிருக்க துரியோதனா, அர்ஜுனனுக்கு சமானமான வீரன் நான் சொல்றச்செல்லாம் உன்னால எங்க அர்ஜுனனை ஜெயிக்க முடிஞ்சதுன்னு நீ என்னை கிண்டல் பண்ணிருக்க. ஆனா நான் வாஸ்தவமா சொல்றேன், இந்த ஒருவேளை இப்ப யுத்தம் சம்பவிச்சா நிச்சயமா நான் அர்ஜுனனை ஜெயிப்பேன், அர்ஜுனனை நான் ஜெயிச்சு எப்படியாவது உனக்கு நான் ஜெயத்தை உண்டாக்குவேன் அப்படின்னு கர்ணன் சொன்னான். சரி நீ அர்ஜுனனை ஜெயிக்கிறியோ இல்லையோ எனக்கு நீ சகாயம் பண்ணு, அது வரைக்கும் போறோம் அப்படின்னு மனசுல நினைச்சுட்டான். இந்த அப்படியாக இந்த வெத்தலை பாக்க வாங்கிக்கோன்னதும் கர்ணன் வாங்கிட்டான், பிரசன்னமான முகத்தோட வாங்கிட்டான். ஆனா முகத்திலயும் ஒரு வாட்டம் தெரியறது கர்ணனுக்கு. என்ன வாட்டம், என்ன கர்ணா, ஏன் வெத்தலை பாக்க வாங்கிட்டு சிரிச்சுட்டே சந்தோஷமா தானே வாங்கிட்டேன், இப்ப முகத்துல வாட்டம் தெரியறதே என்ன அப்படின்னு துரியோதனன் கேட்டதும், இல்லப்பா எனக்கு ஒரு நல்ல சாரதி இல்ல. என கர்ணன் சொல்றான், என்ன இப்ப ஒருவேளை யுத்தம் சம்பவிச்சா எவ்வளவு அதிபயங்கரமா இருக்கும் இந்த யுத்தம். ஏன்னா பாரத தேசம் பூரா அங்கங்க அழைப்பு கொடுத்துட்டு இருக்கார்கள், இவர்கள் போறத பார்த்தா தேசம் பூரா புறப்பட்டு வரும் போல இருக்கு யுத்தத்துக்கு. அப்படி இருக்க நம்ம ஏராளமான ஆட்கள் சேர்க்க வேண்டியிருக்கு. அது அந்த காரியத்தை தான் துரியோதனன் நன்ன நாக்கா பண்ணிட்டு இருக்கான். இப்ப பண்ணிட்டு இருக்கிற சமயத்துல கர்ணன் அவ்வளவு அதிபயங்கரமான ஒரு யுத்தம் சம்பவிச்சா நான் என்ன நம்பி நான் ஒருவன்ட்ட ஒப்படைக்க எனக்கு ஒரு நல்ல சாரதி இல்லையே, எல்லாரும் கண்ணன் ஆயிட முடியாது இல்லையா, பார்த்த சாரத்தியா நான் வந்து உட்காந்துட முடியாது இல்லையா எல்லாராலையும். என்ன பிரச்சனை கர்ணனுக்கு, ஏன்னா கர்ணனே தேரோட்டி மகன், ஏன்னா அந்த ராதா பர்த்தான அதிரதன் ஒருத்தன் கர்ணனை எடுத்து வளர்த்துட்டு வரான். அதனால தேரோட்டி மகன்னு தான் எல்லாரும் அவனை சூத்த புத்திரன்னு தான் வச்சுட்டு இருக்கான். அவனுக்கு பிரதானமான சாரதி, நல்ல பிரபாவசாலியான சாரதி வேணும்னா யாருமே கர்ணனுக்கு சாரத்தியம் பண்ண அப்படி வரதாக இல்லை. ஏன்னா சாரத்தியம் பண்ணாலும் நல்ல ஒரு மகுடாபிஷித்தனான ராஜாக்களுக்கு சாரத்தியம் பண்ணாதானே பெருமை. நீ ஏற்கனவே நீயே சாரதி தானே, உனக்கே நான் சாரத்தியம் பண்ணணுமா அப்படின்னு என்ன பிரபாவசாலியான சாரதிகள்லாம் விட்டுடுறான். ஏன்னா சாரத்தியம்ங்கிறதே ஒரு பெரிய விஷயம், சாமான்யம் அல்ல. குதிரை ஓட்டுறது கிடையாது சாரத்தியம்னா. ஏதோ இப்ப இங்க பீச்சுக்கு போனோம்னா ஒரு குதிரை ரைடு கூட்டுமா, அந்த மாதிரி சாரத்தியம் கிடையாது.
சாரத்தியம்னா சாரத்தியம், ரத்தியில இருக்கிற பாதி பலம் சாரதிக்கு இருக்கும். யுத்த போர் முறை வழிமுறையெல்லாம் அந்த சாரதிக்கே தெரிஞ்சிருக்கணும். பானம் எந்த பக்கம் வருது, எந்த பக்கம் ரதம் ஓட்டணும்னு தெரிஞ்சிருக்கணும் அந்த சாரதிக்கு. அத்தகைய பிரபாவசாலியான ஒரு சாரதியை நான் எங்க போய் தேடுவேன்? சரி, இப்ப என்ன பண்ணணும்? அதுக்கு உனக்கு யார் வேணும் சொல்லு. துரியோதனன் கேக்குறான், உனக்கு யார் உனக்கு சாரத்தியா வந்தா நல்லா இருக்கும் நீ நினைக்கிற? நீ யார வேணுமோ கேளு, நான் எப்படியாவது அவள்கிட்ட போய் பேசி நான் எப்படியாவது கூட்டுன்னு வரேன், உனக்கு சாரத்தியம் பண்ணும்படி நான் செய்யறேன். யார் வேணும் உனக்கு கேளு. शल्यः श्रुत्वा तु दूतानां सैन्येन महतावृतः अभ्ययात् पाण्डवान् राजन् सह पुत्रैः महारथैः. ஏன் துரியோதனா, உனக்கு சல்யனை தெரியுமா? மகாராஜா சல்யனை தெரியுமா? சல்யனா? சல்லியன் யாரு? சல்லியன் அப்படின்னு யோசிக்கிறான் துரியோதன். யாருப்பா? யாரு சல்யன்? யாரு? ஏன் துரியோதனா சல்ய மகாராஜாவை தெரியலையா? ஏன்னா பாண்டவ பட்சபாதியான ராஜாக்களை பத்தி துரியோதனன் யோசிக்கிறதே இல்ல. அதனால சல்லியன் யாருன்னா அவனுக்கு சட்டுன்னு கேட்டதும் புரியல. சல்லியனா? யாரு சல்லியன்னு யோசிக்கிறான். யாரு சல்லியன்னு உனக்கு தெரியலையா? மத்ரதேசாதிபதி மாதிரியினுடைய சகோதரன், உன்னுடைய சகோதரர்கள் நகுல சகாதேவர்கள் இருக்கா இல்லையா, நகுல சகாதேவர்களுடைய சொந்த மாமா, மாதிரியினுடைய சகோதரன் இந்த சல்லியன். மத்ரதேசாதிபதி உன்னுடைய தம்பிகளுடைய மாமாப்பா, உன் மாமா அப்படின்னு தான். நான் பாண்டவாளியே முதல்ல என்னுடைய சொந்தமா நினைக்கல, இதுல நகுலன் சகதேவன், அதுல அவர்களுடைய மாமா, அவன் எனக்கு மாமாவா? அட போடா, எனக்கு மாமானா அது சகுனி தான், வேற யாரும் எனக்கு மாமா எல்லாம் கிடையாது. இந்த உறவு முறையில அதுவும் முக்கியமா பாண்டவர்களை என் கூட சம்பந்தப்படுத்தி பேசவே பேசாத. துரியோதனன் சொன்னது சரிப்பா, அவனை புரியறதுக்காக சொன்னேன். நகுல சகதேவர்களுடைய மாமா மதுரதேசாதிபதி அந்த சல்லியன் ரொம்ப நல்லா சாரத்தியம் பண்ணுவார். அவரை போல ஒரு கெட்டிக்காரன் கிடையாது. சாரத்தியம்னா அது அவர்கிட்ட தான் போய் கத்துக்கணும். அவ்வளவு அழகா சாரத்தியம் பண்ணக்கூடியவர் அந்த சல்லிய மகாராஜா. எனக்கு சாரத்தியாக வந்தா நான் சந்தோஷப்படுவேன் அப்படின்னது. அவ்வளவுதான், அது என்கிட்ட விடு, நான் பாத்துக்கிறேன். துரியோதனன் சொல்றான், என்கிட்ட விட்டு நான் அந்த காரியத்தை முடிக்கிறேன். எப்படி அவர் எப்படி ஒத்துப்பார்? பாண்டவாளுடைய மாமாவாச்சே, பாண்டவ பட்சபாதியான ராஜாவாச்சே, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். அவருடைய வீக்னஸ் எதுன்னு எனக்கு தெரியும், அதை நான் பாத்துக்கிறேன், நான் முடிக்கிறேன் அப்படின்னு துரியோதனன் கர்ணனுக்கு வாக்கு கொடுத்து இப்ப சல்லியன் மகாராஜா எங்க இருக்காருன்னு விசாரிக்க சொன்னான். மதுர தேசத்துல இல்ல, பின்ன வேற எங்க இருக்காரு, எங்க போயிட்டு இருக்காரு விசாரிக்கணும் அப்படின்னு ஆங்காங்கே சாரணர்களை விட்டு சல்லியன் மகாராஜா இப்ப எங்க இருக்காருன்னு விசாரிக்க சொன்னான். சல்லிய மகாராஜாவால அபிமன்யுனுடைய விவாகத்துக்கு வர முடியல. அதனால இப்ப விவாகத்தை பத்தி விசாரிக்கலாம், அப்படியே பாண்டவாளையும் பார்த்துட்டு வந்துருவோம். அஜ்ஞாத வாசம் அவளுக்கு முடிஞ்சிடுது, அதனால அவர்களை பார்த்துட்டு வந்துருவோம். நம்ம சைன்யத்தை எல்லாம் திரட்டிண்டு நாளைக்கு என்ன பிரச்சனைனாலும் உனக்கு நான் இருக்கேன்னு சொல்லணும்னு சல்லிய மகாராஜா ஆசையா புறப்பட்டு உபப்ளவியம் பயின்றிருக்கார். தன்னுடைய மருமான்கள் எல்லாம் பார்க்கணும், ரொம்ப வருஷம் ஆச்சே பார்த்து. அன்னைக்கு வனவாசம் அவ கிளம்பினப்போ பார்த்ததுதான், அதுக்கப்புறம் பார்க்கவே இல்லையே. 13 வருஷம் கழிச்சு என்ன மருமான் மேல ரொம்ப வாத்சல்யம். அதனால ஆசையா சல்லிய மகாராஜா புறப்பட்டு பாண்டவாளை பார்க்கணும்னு புறப்பட்டு பயின்றிருக்கார். உபப்ளவியம் பயின்றிருக்கார். உபப்ளவியம் பயின்றிருக்கார் சல்லியன் அப்படின்னு துரியோதனன்ட்ட வந்து செய்தி சொன்னதும் துரியோதனன் தந்திரமா அவரை வளைச்சு பிடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டான். திடீர்னு சல்லிய மகாராஜா போயிட்டே இருக்கறச்சே வழியில யாரோ 4 பேர் வந்து தடுத்தா. சல்லிய மகாராஜாவை தடுத்த உடனே தன் ஆயுதத்தை கையில எடுத்தார். இதுதான் எப்போதுமே கஷத்திரியர்கள் இப்படி எங்கேயாவது போனா சேனையோட தான் போகணுங்கிறதுக்கு காரணம் இதுதான். திடீர்னு 4 பேர் வந்து தடுத்த உடனே தன் ஆயுதத்தை கையில எடுத்தார் யுத்தத்துக்கு. அந்த வந்தவர்கள், நாங்க யுத்தம் பண்ண வரல மகாராஜா, உங்க இடத்துல கொஞ்சம் பேசணும், அதுக்குதான் வந்திருக்கோம். அப்படியா அப்படின்னு உடனே ஆயுதத்தை கீழே வச்சார். கீழே வச்சு, யார் நீங்கள், என்ன பேசணும், கொஞ்சம் இப்படி வாங்க, அங்க ஒரு டென்ட் கட்டி இருக்கு, அங்க பார்த்தா ஒரு கூடாரம் மாதிரி கட்டி இருக்கு வழியில. இந்த கூடாரம் கட்டி இருக்கு, இந்த கூடாரத்துல போய் உட்காந்து பேசுவோம். இல்லப்பா, நான் இங்கே இருந்து கேட்கிறேன், என்ன விஷயம் சொல்லு. இந்த கூடாரத்துக்கு நீங்கள் வரணும், கூடாரத்துல அங்க உங்களுக்கு விருந்து ஏற்பாடு பண்ணப்பட்டிருக்கு, அந்த விருந்த வந்து ஏத்துக்கோங்க, அங்க உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் பண்ணி வச்சிருக்கோம், வாங்கோ. அப்படியே விருந்தா? எனக்கு விருந்தா? நான் இப்ப ஒண்ணு விருந்து வேணும்னு நான் யார்ட்டையும் கேட்கலையே, யாரு எனக்கு விருந்து ஏற்பாடு பண்ணிருக்கா இங்க? ஏன்னா கஷத்திரியர்கள் அப்படி யாராவது கூப்பிட்டா போய் அப்படி சாப்பிட கூடாது. ஏன்னா யாராவது வேண்டாதவர்கள் கூட இந்த மாதிரி கூட்டுன்னு போய் ஏதாவது பண்ணாலும் பண்ணிடுவா. கஷத்திரியர்களுக்கு என்னைக்கும் பிராண ஆபத்துங்கிறது இருக்கு. நான் யாருக்கிட்டையும் நான் எனக்கு விருந்து ஏற்பாடு பண்ண சொல்லலையே இந்த இடத்துல. யாரு எனக்கு விருந்து ஏற்பாடு பண்ணிருக்கா? அதுவா? இனி இவர்கள்லாம் ஒருத்தரை பார்த்துட்டார்கள். நீ சொல்லுன்னார்கள். ஏன்னா தந்திரமா துரியோதனன் எப்படி பேசணும்னு சொல்லியிருக்கான்.
உடனே இவர்கள் சொல்றார்கள், உங்களுக்கு குருராஜன் தெரியும் இல்லையா, குருராஜா உங்களுக்காக விருந்து ஏற்பாடு பண்ணிருக்கார். குருராஜாவா? ஆமா, குருராஜா, குருவம்சத்து ராஜா குருராஜா உங்களுக்காக விருந்து ஏற்பாடு பண்ணிருக்கார் அப்படின்ன உடனே குருராஜா அப்படின்ன உடனே தர்மபுத்திரன்னு நினைச்சுட்டார். அப்படியா, தர்மபுத்திரனா அப்படின்னு மனசுல நினைச்சுட்டார். குருராஜன்னாலே தர்மபுத்திரன் தானே, அவர் தானே மூத்தவர் குருவம்சத்துக்கு. தர்மபுத்திரன் சரி நம்ம வந்துட்டு இருக்கோங்கிற செய்தி போயிருக்கோம், நம்ம வர வழியில நம்ம வெறும வர வேண்டாமேன்ட்டு நமக்காக இங்க விருந்து ஏற்பாடு பண்ணிருக்கான் போல இருக்கே அப்படின்னு ரொம்ப சந்தோஷத்தோட கூட ஏதோ வயசானவர் சாப்பாடுன்னு ஒண்ணு இறங்கிட்டார். இறங்கி தர்மபுத்திரன் ஏற்பாடு பண்ணிருக்கான்னு நினைச்சுட்டு இறங்கி கூடாரத்துக்குள்ள போயிட்டார். போய் உட்காந்து நன்ன அவருக்கு ஆதித்யம் பண்ணி வச்சார்கள். நல்ல விருந்தோம்பல், நல்ல விருந்து போட்டாச்சு, சாப்பிட்டு முடிச்சாச்சு. அவர் நல்லா சாப்பிட்டுட்டு வெத்தலை பாக்கெல்லாம் வாயில போட்டுட்டு மணக்க மணக்க உட்காந்துருக்கார். உட்காந்து ரொம்ப பிரமாதமா ஏற்பாடு பண்ணிருக்கானே யுதிஷ்டிரன். அப்ப ராஜசூயத்தும் போது சாப்பிட்டது, ராஜசூயத்திலேயே அவ்வளவு ஏற்பாடு பண்ணிருந்தானே. இப்போ ஒண்ணுமே இல்ல, தன்னை எல்லாத்தையும் ராஜ்யத்தெல்லாம் விட்டுட்டு எங்கேயோ போய் இருந்தாலுமே இப்பவும் இவ்வளவு நமக்காக பார்த்து பார்த்து கவனிக்கிறானே என் மருமான் யுதிஷ்டிரன் அப்படின்னு சந்தோஷத்துல உட்காந்து இருக்கா சல்லியன். பார்த்தா திடீர்னு மகாராஜா வந்துட்டு இருக்காரா? நானே இப்ப அங்கதானப்பா போயிட்டு இருக்கேன், நான் இப்ப உபப்ளவியம் தானே போயிட்டு இருக்கேன், அதுக்குள்ள தர்மபுத்திரனே இங்க புறப்பட்டு வரானே, எதுக்கு இவன் இவ்வளவு சிரமப்படுறான், நம்மளே இப்ப அங்கதானே போயிட்டு இருக்கோம் அப்படின்னு சல்லியன் நினைச்சுட்டு இருக்கிற சமயத்துல எதிர பார்த்தா யாருன்னு பார்த்தா துரியோதனன் வந்து நிக்கிறான். துரியோதனன் வந்து உள்ள பிரவேசம் பண்றான். துரியோதனன் சிபிரத்துக்குள்ள பிரசாதமேஷாம் தாஸ்யாமி குந்தி புத்ரோனு மன்யதா, குந்தி புத்திரன் வருவான்னு ஆசையா பார்த்துட்டு இருந்த சல்லியன் துரியோதனாய தத் சர்வம் கதயந்தி ஸ்ம விஸ்மிதாக. திடீர்னு துரியோதனன் வந்து நிக்கிறான். என்ன துரியோதனன் வந்து நிக்கிறான், நம்ம யாருக்கிட்ட நம்ம விருந்து சாப்பிட்டோம் அப்படின்னு பாக்குறார். குருராஜன் தானே சொன்னான், துரியோதனன் வந்து நிக்கிறானே அப்படின்னு பார்த்ததும் துரியோதனன் வந்து நமஸ்கரிக்கிறான். நமஸ்கரிச்சு என்ன மாமா சௌக்கியமா, என்ன தெரியறதா, நான் யாருன்னு தெரியறதா அப்படின்னதும் தெரியறதேப்பா, துரியோதனன் தானப்பா, தெரியறதே, எனக்கு உன்னை நன்னா தெரியுமே, நான் உன்னை பாத்திருக்கேனே, ராஜசூயத்துல உன்னை பாத்திருக்கேனே அப்படின்னதும் ராஜசூயம் ராஜசூயம் ராஜசூயம், எப்ப பாரு ராஜசூயம், இந்த ராஜசூயத்தை விட்டா உங்களுக்கு எல்லாம் வேற வார்த்தையே தெரியாதா? எப்பயோ 13 வருஷம் முன்னாடி நடந்தது ராஜசூயம், அத மறக்கவே மாட்டேலாம் யாரும். யார கேட்டாலும் ராஜசூயம் ராஜசூயம் ராஜசூயம். ஆனா ஏன் இப்படி இருக்கீர்கள், எல்லாம் பாண்டவாளுக்கு அடிமையா ஏன் இப்படி இருக்கீர்கள்? நீங்க துரியோதனன் ராஜசூயத்தையே பேசிட்டு இருக்கேளே, மறக்கவே மாட்டேலா ராஜசூயத்தை அப்படின்னு கேட்டதும் மறக்கக்கூடிய விஷயமா ராஜசூயம், ஏன்னா விளையாட்டா ராஜசூயம்னா? சல்லியன் கேக்குறான், என்ன ராஜசூயம்ங்கிறது எப்பேற்பட்ட விஷயம், சக்கரவர்த்தியா பட்டாபிஷேகம் பண்றதுக்கான ஹேத்து அந்த ராஜசூய யாகம். ராஜசூயம் ஒருத்தன் பண்ணிருக்கான்னா அவன் ஜென்மா பூரா அது ஒரு விசேஷமான விஷயம் தான். அது எப்படி இல்லைன்னு மறுக்க முடியும் உன்னால? நான் உன்னை கடைசியா ராஜசூயத்தும் போது தானே பார்த்தேன், நான் உன்னை ராஜசூயத்தும் போது பார்த்தேன்னு சொன்னேன், இது கூட ஒரு குற்றமா அப்படின்னு சல்லியன் கேட்டது. இல்ல கோச்சுக்காதீங்கோ, ஏன்னா இப்ப அவனுக்கு காரியம் ஆடும், இவர் என்ன நமக்கு மேல கோவக்காரனா இருப்பார் போல இருக்கே அப்படின்னு நினைச்சு துரியோதனன் கோச்சுக்காதீங்க, இல்ல ராஜசூயத்தை பத்தியே எல்லாரும் பேசுறேன்னு சொன்னேன், அவ்வளவுதான். சரி ஆமா நான் துரியோதனன் தான், என்ன ஞாபகம் இருக்கு இல்லையா உங்களுக்கு? மாமா எனக்கு நீங்க ஒரு சகாயம் பண்ணணும், அதுக்காக தான் நான் தான் இங்க உங்களுக்கு விருந்து வச்சேன். அப்படியா? குருராஜன்னு சொன்னாலே. ஆமா, ஏன் நான் குருராஜன் இல்லையா? நீ குருராஜன் இல்லையேப்பா, நீ யுவராஜன் ஆச்சே, நீ எங்க மகாராஜாவான? ஆமாட்டேனான்னு, என் அப்பாக்கு அடுத்தது நான் தானே, ஏன் நான் என்ன ஃபியூச்சர்ல மகாராஜாவாகாம இப்படியே நான் யுவராஜனாகவே இருந்து போயிடுவேன் நான் உங்களுக்கு வச்சு? இல்லப்பா நான் யுதிஷ்டிரன்னு நினைச்சேனே, யுதிஷ்டிரன்லாம் எங்க? யுதிஷ்டிரனே சந்தியில நிக்கிறான், அவனால எங்க உங்களுக்கு விருந்து வைக்க முடியும்? நீங்க யோசிக்க வேண்டாமோ? யுதிஷ்டிரன் ஏற்கனவே ராஜ்யத்தெல்லாம் தியாகம் பண்ணிட்டு சந்தியில நின்னுட்டு இருக்கான், எங்கேயோ உபப்ளவியமா அங்க போய் பதுங்கிட்டு இருக்கான்னு கேள்விப்பட்டிருக்கேன். யுதிஷ்டிரனால எப்படி உங்களுக்கு விருந்து வைக்க முடியும்? நான் தான் வச்ச விருந்து. யுதிஷ்டிரஸ்ய புருஷாஹ கேத்ர சக்ருஹு சபாயிமாய ஆனியந்தாம் சபாகாராஹ பிரதேயார்ஹாஹி மே மதாஹ. யுதிஷ்டிரனாலலாம் உங்களுக்கு இனி ஜென்மால விருந்து வைக்க முடியாது, அவன் இப்படியே போக வேண்டியதுதான். இங்க பார், யுதிஷ்டிரன் ஏன் மருமான், அவனை பத்தி என்னிடத்திலேயே வந்து பேச உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும் அப்படின்னு சல்லியன் கேட்டது. ஆமா யுதிஷ்டிரன் உங்க மருமானா? சரி நான் இப்ப அதை பத்தி எல்லாம் பேசல, நான் நேரடியா விஷயத்துக்கு வரேன். நான் விருந்து நல்லா சாப்பிட்டேளா? உங்களுக்கு சந்தோஷமா? பிடிச்சிருந்ததா?
எல்லாம் பிடிச்சிருந்ததுப்பா, நீ வச்சேன்னு எனக்கு தெரியாது. இருந்தாலும் சரி நான் உண்மையை சொல்றேன், பிடிச்சிருந்தது. என்ன நன்னா கவனிச்சுண்டா, எனக்கு நன்னா ஆதித்யா எல்லாம் பண்ணி வச்சா, நன்னா இருந்தது. அப்படியா? அப்படின்னா வரம் கொடுக்க வேண்டியது தானே. வரம் கொடுங்கோ, விருந்து வச்சேன் இல்லையா, வரம் கொடுக்கறது அத நான் சொல்லணும்பா. விருந்து வச்சிருக்கியே, உனக்கு என்ன வரம் வேணுமோ கேளு, நான் கேட்கணும்பா. நீயே கேக்குறீங்க எனக்கு வேணும், வரம் வேணும். நீங்க சாப்பிட்டேளா இல்லையா, வரம் கொடுப்பேளா இல்லையா, இப்படி வந்து மாட்டின்ட்டேனே. இதுக்குதான் அந்த நாட்கள்ல எல்லாம் அடுத்த வாரத்துல சாப்பிடக்கூடாதுன்னு வச்சிருக்கா. இதுக்குதான். ஏன்னா அவ அந்த காலங்கள் துவாபர யுகத்துல அதனாலதான் சுலபமா போய் யாரும் எங்கேயும் சாப்பிட மாட்டா. அப்படி சாப்பிட்டுட்டா அவ சொல்றத நம்ம கேட்டுதான் ஆகணும். ஏன்னா அவர்கள்ட்ட ஆதித்யம் ஏத்துண்டாச்சு. இந்த விருந்தோம்பல் எப்ப அவர்கள் கிட்ட அவர்கள் போட்டதை நம்ம சாப்பிட்டுட்டோமோ, இனி அவர்கள் சொல்றதை கேட்கணுங்கிற ஒரு உடன்படிக்கை வந்துடுவாங்க. அப்படிதானே துர்வாசரே மாட்டின்றார். துர்வாசருக்கு நல்ல விருந்து பண்ணி வச்சுட்டு துரியோதனன், அவனுக்கு சாப்பாடுதான் போட தெரியும் போல இருக்கு, நல்ல விருந்து பண்ணி வச்சுட்டு துரியோதனன் உடனே பாண்டவாள போய் நாசமா போன்னு சபின்னு சொன்னானே, அப்படி சொன்னவன் தானே இந்த துரியோதனன். அப்படி இருக்க இப்ப சல்லிய மகாராஜாவை நன்னா நாக்கா வளைச்சு புடிச்சுட்டான். நீங்க சாப்பிட்டேளா இல்லையா, அப்ப வரம் கொடுக்க வேண்டியது தானே அப்படின்னு துரியோதனன் ஆரம்பிக்கிறான். சத்ய வாக்பவ கல்யாண வரோ வை மமதீயதாகம் சர்வசேனா பிரணேதாவை பவான் பவிதுமர்ஹதி. இது ஒரே ஸ்லோகத்திலே முடிஞ்சுடுத்து, ஸ்லோகமே முடிஞ்சுடுத்து. என்ன சொல்றான்? சத்ய வாக்பவ கல்யாண, நீங்க ரொம்ப சத்தியசந்தன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன், கொடுத்த வார்த்தையை நீங்கள் மீற மாட்டீர்கள்னு எனக்கு உங்களை பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன்னு துரியோதனன் சொல்றான். சல்லிய மகாராஜா, நீங்கள் ரொம்ப சத்தியசந்தனாமே, நான் உங்களை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன். சத்ய வாக்பவ கல்யாண, சத்தியசந்தன்கிறதுனாலயே உங்களுக்கு பேரும் புகழும் நிறைய இருக்குன்னு நான் கேள்விப்பட்டேன். வரோவை மமதீயதாம், வரோவை மமதீயதாம், எனக்கு ஒரு வரம் கொடுங்கோ அப்படின்னு சொன்னதும் அடுத்த ஸ்லோகம் என்ன வரணும்? சரிப்பா வரம் பிரணீஸ்வ, உனக்கு என்ன வேணுமோ கேட்டுக்கோ, கொடுக்கறேன்னு ஒரு வார்த்தை சொல்ல வேண்டாமோ சல்லியன்? அடுத்த வார்த்தைய அவனே முடிச்சுட்டான் ஸ்லோகத்தை. சர்வசேன பிரணேதாவை பவான் பவிதுமர்ஹதி, உங்க மொத்த சைன்யத்தையும் எனக்கு கொடுத்துடுங்கோ. சர்வசேனா, உங்க சேன பத்ர தேசத்து சைன்யம் பூரா எனக்கு கொடுத்துருக்கும், எனக்கு கொடுத்து எனக்கு சகாயம் பண்ணுக்கும். ஏன்பா நான் வரம் வேணும்னு கேட்டு வரம் வேணும் சரி இல்லைன்னு என்னோட வார்த்தை கூட சொல்ல விட மாட்டியா? சரி இல்லைன்னா நீங்க சொல்ல முடியாது, வரம் கொடுத்துதான் ஆகணும். சாப்பிட்டேளா இல்லையா, ஜீரணிச்சுதா? அது ஜீரணமாறதுக்கு முன்னாடியே நீங்க நன்றி இல்லாம இப்படி பேசலாமா? எனக்கு வரம் கொடுக்க வேண்டியது உங்களுடைய கடமை, இப்போ கொடுங்கள். சரி சேனை வேணுமா உனக்கு, அவ்வளவுதானே, எடுத்துக்கோப்பா, கொடுத்துடுறேன் போ, எடுத்துக்கோ. ஏவம் ததாமி தே பிரீதி ஏவமே தத் பவிஷ்யதி, எடுத்துக்கோ, என் சைனை பூரா எடுத்துன்னு போ, எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னதும் சரி ரொம்ப சந்தோஷம் மகாராஜா, உங்க சேனை பூரா எனக்கு கொடுத்துட்டேன், ரொம்ப சந்தோஷம். இன்னொரு உதவியும் அப்படியே செஞ்சுடுங்க. சேனை பூரா நீங்க எனக்கு கொடுத்துட்ட, நீங்களும் எங்களுக்குதான் இப்போ எங்க பக்கம் தான், எங்க கட்சியில தான் நீங்களும் இப்ப இருந்தாகணும். அதனால நீங்கள் என்னுடைய நண்பன் கர்ணனை தெரியுமா உங்களுக்கு, அங்க தேசாதிபதி கர்ணன், கர்ணனுக்கு நீங்க சாரதியா இருக்கணும். அதனால நீங்க கர்ணனுக்கு சாரதியாக இனி நீங்கள் எங்க பக்கம் வந்து சேர்ந்துடுங்கள் அப்படின்னதும் ரொம்ப கோபம் வந்தது சல்லியனுக்கு. என்ன பேசுற துரியோதனா, நானும் பொறுமையா இருக்கேன், என்ன வாய்க்கு வந்தபடி இஷ்டத்துக்கு பேசின்னு இருக்க நீ? கர்ணனுக்கு நான் சாரதியா, என்ன நினைச்சுட்டு இருக்க நீ? அவன் தான்டா எனக்கு சாரதி, அவன் தான் சாரதி, சாரதி புள்ள அவன், எனக்கு சாரத்தியம் பண்ண வேண்டியவன் அவன். நீ அவனுக்கு போய் என்ன சாரத்தியா இருக்கணும்னு சொல்ற? என்ன மகுடாபிஷித்தரான ஏதோ ஒரு ராஜாக்கு நீ சாரத்தியா இருன்னு சொல்லியிருந்தா கூட சரி தொலையறதுன்னு நான் யோசிச்சிருப்பேன். கர்ணனுக்கு சாரத்தியா இருன்னு சொல்றியே, என்ன தைரியம் இருந்தா நீ என் இடத்துல வந்து இப்படி பேசுவ? நான் தான் என் சேனை பூரா உனக்கு கொடுத்துட்டேன் இல்ல, பிறகு என்ன விட்டுடு, என்ன ஏன் கேக்குற? இல்ல நீங்க எங்க பக்கம் தான் இருக்கணும், உங்க சேனை இங்க இருக்குன்னா நீங்க எங்க பக்கம் தான் இருக்கணும். அதெல்லாம் முடியாது, நான் யாருன்னு தெரியும்ல உனக்கு, நான் நகுல சகதேவர்களுடைய மாமா, நானு என்னுடைய சொந்த மருமான்கள் அவ 2 பேரும், பாண்டவர்கள் 5 பேருமே என்னுடைய சொந்த மருமான்கள் தான், அப்படிதான் அவர்களையும் நினைக்கிறேன். என்னுடைய மருமான்கள் பக்கம் தான் நான் இருக்க முடியும், உன் பக்கம் நான் எப்படி இருக்க முடியும்? எப்படி உன் பட்சத்துல இருந்து நான் யுத்தம் பண்ண முடியும் நீ நினைக்கிற? என்ன நினைச்சு நீ இதெல்லாம் பேசுற? பாண்டவாளை விட்டுட்டு நான் எப்படி வர முடியும் அப்படின்லாம் கேட்டதும் பிறகு துரியோதனன் தந்திரமா பேசுறான். என்ன பேசுறான் உங்களுக்கு இப்ப தெரியுமோ? கர்ணனுக்கு எதிராளி யாருன்னு தெரியுமோ? கர்ணன் யார தனக்கு எதிராளியா நினைக்கிறான்னு உங்களுக்கு தெரியுமோ? கர்ணன் தனக்கு சமானமான வீரன் எதிராளி யாருன்னு நினைக்கிறான்? அர்ஜுனன். அர்ஜுனன் தெரியும் இல்லையா? அர்ஜுனனுக்கு யாரு சாரதி? கிருஷ்ணன். இப்ப உலக பிரசித்தி ஆயிடுத்து.
அர்ஜுனனுக்கு கிருஷ்ணன் சாரத்தியம் பண்ண போறான் அப்படின்னு பாரத தேசம் பூரா வைரலா நியூஸ் பரவிடுது. இப்ப அர்ஜுனனுக்கு யார் சாரதி? கிருஷ்ணன். அர்ஜுனனுடைய எதிரி யாரு? கர்ணன். அப்ப கர்ணனுக்கு நீர் சாரதியா இருந்தா கிருஷ்ணனுக்கு சமானம் நீங்கள்னு ஆயிட மாட்டேலா? கிருஷ்ணனுக்கு சமானம் நீங்கள். இப்போ யோசிச்சு பாருங்க. ஏன்னா கர்ணனும் அர்ஜுனனும் எதிரெதிர இருந்து சண்டை போட்டுக்க போறா. அந்த சண்டையில எதிர அந்த அர்ஜுனனுக்கு சாரத்தியா அங்க கிருஷ்ணன் உட்கார போறான். அது போல இங்க கர்ணனுக்கு சாரத்தியா நீர் உட்காண்டா கிருஷ்ணனுக்கு சமானமானவர் நீங்கள் அப்படின்னு ஆயிட மாட்டேலா? அப்பேற்பட்ட விஷயத்த நீங்கள் விடுவாளா யாராவது? கிருஷ்ணனுக்கு சமானம்ங்கிற ஒரு பெருமையை யாராவது விடுவாளா? அதனால நீங்கள் சாரத்தியம் பண்றேன்னு ஒத்துக்கோங்க அப்படின்னு உடனே, அப்படியா கிருஷ்ணனுக்கு சமானமா நானு? கேசவனுக்கே நான் சமானம்னு சொல்றேன். ஆமா நிச்சயமா. ஏன்னா நீங்க எப்ப கர்ணனுக்கு சாரத்தியம் பண்றீங்களோ ரெண்டு பேரும் எதிர மோதிப்பா இல்லையா? அப்ப அங்க சாரதிக்கு சமானமா நீங்கள் இங்க எதிர சாரதியா உட்காருங்க. கேசவனுக்கு சமானமாக நீங்கள் இருக்கலாம் அப்படின்னு ஒண்ணு. சரிப்பா, ரொம்ப சந்தோஷம். கிருஷ்ணனுக்கு சமானம் நான் சொல்லிட்டேன், ரொம்ப சந்தோஷம். நான் சாரத்தியம் பண்றேன்னு போய் சொல்லுப்போ, வரம் கொடுத்தாச்சு அப்படின்னு சொல்லி துரியோதனன் அனுப்பிட்டார். ரகரங்கமா மனுஷர்கள், அதான் பாரதமே ஒரு உலகம் தானே, ரகரகமா மனுஷர்கள் ஏதோ சாப்பாடுன்னு இறங்கி வந்தார் சல்லிய மகாராஜா. வந்த இடத்துல பிறகு இவன் நீ கிருஷ்ணனுக்கு சமானம் அப்படின்னு உடனே சரி அப்படின்னு ஒத்துனுட்டார். ஒத்துண்டு இனி நான் ஒத்துட்டேன் இல்லையா, அதனால நான் இனி வந்துடுறேன். யுத்தம்னு சம்பவிச்சா எனக்கு அழைப்பு கொடு, நான் வந்துடுறேன். இப்ப என்ன விடு, நான் பாண்டவாளை பார்த்துட்டு கிளம்புறேன் அப்படின்னு சேனை பூரா இனி துரியோதனனுக்குன்னு சொந்தம் ஆயிடுத்து. இனி சல்லியனும் துரியோதனன் பக்கம் பிடிச்சு இழுத்துட்டான். இனி என்ன மிச்சம் இருக்கோ பாண்டவாளுக்கு தெரியல. அதனால சல்லிய மகாராஜா சரி பாண்டவர்களை பார்த்துட்டாவது போயிடுவோம் அப்படிங்கிற ஆசையில உபப்ளவியம் போயிட்டு நம்ம அப்புறமா திரும்பலாம் அப்படின்னு புறப்பட்டு உபப்ளவியம் போறார். ரொம்ப மனசு கவலையோட போறார். என்ன நினைச்சுப்பா பாண்டவா நம்மள சொந்த மாமா, அப்படி மாமாவே எதிராளிக்கு விலை போயிட்டா என்ன நினைச்சுப்பான்? இருந்தாலும் சாப்பாடை போட்டு என்ன வஞ்சனை பண்ணிட்டானே அப்படின்னு மனசுல ரொம்ப தாபத்தோட கூட சல்லிய மகாராஜா உபப்ளவியத்தை நோக்கி போயிட்டு இருக்கார். அப்படிங்கிற பரியந்தம் இன்னைக்கு முடிச்சுப்போம். மேற்கொண்டு நாளைக்கு உத்தியோக பருவா அடுத்தது மேற்கொண்டு தொடரும். அடியே.